ரைட். டே, இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்டா? அதாவது மூணாம் பாடம் சரியாடா? யூனிட் 3ல ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம்? யூனிட் 3ல நிறைய விஷயங்கள் இருக்குடா. அதுல ஒரு விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா கிங்டம் ப்ரொட்டிஸ்டான்றது. ரைட். பங்கை இருக்கு, பிளான்டே இருக்கு, அனிமாலியா இருக்கு. ரைட். இந்த ராஜ்யங்கள்ல மிகவும் ஒரு சின்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அது என்னவா இருக்குமெண்டா கிங்டம் ப்ரொட்டிஸ்டா. ரைட். கிங்டம் ப்ரொட்டிஸ்டா. ஓகே. அதாவது ராச்சியம் புரோட்டீஸ்டா. ஓகே, இதுல என்ன விஷயங்கள் இருக்குன்னாடா, இங்க நாங்கள் வகுப்போ அல்லது இதுக்குள்ள இருக்கிற கணங்களோ படிக்க மாட்டோம். ஏனண்டா இப்ப அனிமாலியான்னு பாத்தீங்கன்னா முள்ளந்தண்டில கணங்கள் படிப்பா எது, அதாவது நிடாரியா, பிளட்டிக்கல் மிந்தேஸ், நெமட்டோடா, அனல்டா, மொலஸ்கா, ஆத்ரபோடா, எக்கினோடமேட்டா, கோடேட்டான்னு எல்லாம் படிப்பா எங்கள முள்ளந்தண்டுளி கோடேட்டா. ரைட். அதே மாதிரி கோடேட்டாவுக்குள்ள வகுப்பு எல்லாம் படிச்சோன்னு போவாய். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உதாரணத்தை பற்றி தான் படிக்க போறோம். இங்க யார் உதாரணம் இருக்கணும்டாடா, ஒன்று யூக்ளீனா இருக்கார், அவரை பற்றி படிக்க வேணும். அதே மாதிரி ரெண்டாவது ஆள் பரமேசியம் என்ற ஒரு ஆள் இருக்காருடா, பரமேசியம் என்ற ஒரு ஆள் இருக்கார், அவரை பற்றி பார்க்க வேணும். மூன்றாவது ஆள் அமீபா என்ற ஒரு ஆள் இருக்கார், அமீபா என்ற ஒரு ஆள் இருக்கார். ரைட். இந்த மூன்று பேரும் ஒரு விதமான ஆட்கள். சின்ன வகுப்புல படிச்சிருப்பா. இவை புரோட்டோசோவன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கணும்டா. அதே மாதிரி அல்கே கொஞ்சம் பேர் இருக்கணும். இங்க அப்படி ஒரு விதமான ஒரு பாகுபடுத்தலும் கதைக்கல. இந்த மூன்று பேரும் ஒரு விதமான பாகுபடுத்தலுக்கு இருப்பினும். ஏனென்றா இவேண்ட இயல்புகளை ஒரே மாதிரி கம்பேர் பண்ணுவோம். மிச்சாக்கள் இருக்கணும்டா, ஒரு 4 பேர் இருக்கணும். இரண்டா ஒன்று உள்வா. அதே மாதிரி ரெண்டாவது ஆள் ஜெலீடியம், ஜெலீடியம். ரைட். அதே மாதிரி மூன்றாவது ஆள் சாகசம். ரைட், சாகசம். அடுத்த ஆள் பாத்தீங்கன்னா டயட்டம். ரைட். டயட்டம். ரைட். அது ஒரு சயின்டிபிக் நேம் இல்ல, ஜஸ்ட் அது ஒரு இங்கிலீஷ் டேர்மா தான் இருக்க போது. ஸோ கீழே அதுக்கு கீழே என்ன அண்டர்லைன் பண்றது இல்லை, டயட்டங்கள் என்று சொல்லுவோம். ரைட். அப்ப இவைய பற்றி தான் நீங்க பார்க்க போறோம். அப்ப சோ இவைய பற்றி பாகுபடுத்தலுக்கு முதல் என்ன நடக்குதுன்னாடா, புரோட்டிஸ்டாவின் கிங்டம் புரோட்டிஸ்டாவின் ஜெனரல் கேரக்டர் சொல்லியிருப்பாங்க. அதாவது சிறப்பியல்புகள் அல்லது பொதுவான இயல்புகள். ரைட். சிறப்பியல்புகள் அட் கிங்டம் புரோட்டிஸ்டாவின் சிறப்பியல்புகள் கழிச்சிருப்பாங்க கோமனா. ரைட். இதுக்குள்ள என்ன விஷயம் சொல்றாங்கன்னாடா, ஒன்று இவை தனிக்கிழமா இருக்கலாம், தனிக்கிழமா இருக்கலாம், அல்லது சமுதாயமா இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம், இல்லாட்டி இவை என்னவா இருக்கலாம்டா பல்கிழமா இருக்கலாம்னு சொல்றாங்க. பல்கிழமா இருக்கலாம். தனிக்கிழமண்டாடா இங்க யூக்ளினா, பரமேசியம், அமீபா, டயட்டம் இவை எல்லாருமே தனிக்கிழம். ஆள படத்தோட பேர்ந்து பார்ப்போம். ரைட். அப்ப தனிக்கிழம்ன்றது யூக்ளினா, பரமேசியம், அமீபா, டயட்டம் இவை எல்லாமே என்ன தனிக்கிழம். அதே மாதிரி உல்வா, ஜெலீடியம், சாகசம், உல்வா, ஜெலீடியம், சாகசம் இவை என்னவா இருக்க போயினும் பல்கிழமா இருக்க போயினும். என்னவா இருப்பினும் பல்கிழம். இந்த சிலபஸின் படி உல்வா, ஜெலீடியம், சாகசம் பல்கிழம். அதே மாதிரி யூக்ளினா, பரமேசியம், அமீபா, டயட்டம் என்னவா இருக்க போறார் தனிக்கிழமா இருக்க போறார் இங்கு. அதே மாதிரி சமுதாயமாவும் ஆக்கள் இருக்கு நம்மடா. சமுதாயத்துக்கு நல்ல எக்ஸாம்பிள் அது உண்ட புக்ல இல்ல. சமுதாயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லக்கூடிய ஒரு ஆள் வோல்வெக்ஸ் என்ற ஒரு ஆளடா. வோல்வொக்ஸ். ரைட். அது நான் சும்மா உனக்கு மேலதிகமா கதைக்கிறேன்டா. இவரை நல்ல ஒரு உதாரணமா சொல்லலாம். புரோட்டிஸ்டாவில சமுதாயமா இருக்க போறவர் யாருண்டாடா வோல்வொக்ஸ். இவர் ஒரு அல்கையா தான் இருக்க போறார். ரைட். அதாவது இப்படி சமுதாயமா இருக்கும். இதுக்குள்ளேயும் அது சின்ன சின்ன என்னடா வோல்வொக்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட். இப்படி நீ ஃபுல்லா கீரை வேணுமடா, ஃபுல்லா நீ கீரை வேணும். ரைட். ரைட். இப்படி நீ ஃபுல்லா கீறி கொண்டு போகணும். அது நான் இப்ப கீறி மினக்கெடுது இல்ல. சோ இதை சொல்லுவோம் வோல்வொக்ஸ். இது ஒரு கூட்டமா தான் இருக்க போயினும் அவைய என்னன்னு சொல்லுவோம் சமுதாயம் என்று சொல்லுவோம். இவர் ஒரு சிறப்பான ஒரு எக்ஸாம்பிளா இருப்பாருடா. எதுக்கு? சமுதாய வாழ்க்கைக்கு. அப்ப நாங்கள் இங்க புரோட்டிஸ்டாண்டா இவ்வளவத்தையும் தான் புரோட்டிஸ்டாண்டு நாங்க கன்க்ளூட் பண்ணிடலாது.
எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்கு நம்மட மோர் தேன் 1000க்கு மேல என்ன புரோட்டிஸ்டாவின் வகை வந்து இருக்குது. ஸோ வந்து இங்க எங்களுக்கு ஒரு அதுல 3 இதுல 4 7 எக்ஸாம்பிள் தான் தந்துருக்கு. அப்ப சனிக்கிழமை இருக்கலாம், அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. பல்கிழமை இருக்கலாம், அதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்கு. சமுதாயம்னா நீ ஈஸியா விளங்கி கொள்ளக்கூடியதுக்கு நான் உதாரணமா சொல்றேன். அப்ப தனிக்கிழம் சமுதாயம் அல்லது வந்து என்னவா இருக்கலாம், பல்கிழமா இருக்கலாம், பல்கிழமா இருக்கலாம். ரைட். இவையடா ஒரு பல் தொகுதி வழிவந்த கூட்டம்னு சொல்லுவோம். பல் தொகுதி வழிவந்த கூட்டம் என்று சொல்லுவோம். பல் தொகுதி வழிவந்த கூட்டம் என்றதன் மீனிங் என்னென்றாடா, ஒன்றுக்கு மேற்பட்ட மூதாதையர்களிடம் இருந்து வருவிக்கப்பட்ட கூட்டம். ஒன்றிற்கு மேற்பட்ட மூதாதையர்களிடம் இருந்து வருவிக்கப்பட்ட கூட்டம். ஒன்றுக்கு மேற்பட்ட மூதாதையர்களிடம் இருந்து வருவிக்கப்பட்ட கூட்டம் என்றாடா, இப்ப பொதுவா வந்து சில விஷயங்களை வந்து இவையில இருந்துதான் வந்தது டைரக்டா சொல்லலாம். இப்ப நான் சொல்ற கதையில ரெப்டிலியா அம்பிபியால இருந்து தான் வந்தது. அம்பிபியா வந்து ஒஸ்டிதீஸ்ல இருந்து வந்தது. ஒஸ்டிதீஸ் வந்து சென்ட்ரிடீஸ்ல இருந்து வந்தது. அதே மாதிரி ரெப்டைல்ஸ்ல இருந்துதான் ஏப்ஸ் மெமல்ஸ் வந்தது. அப்படி எங்க இருந்து வந்தது என்றது சில கூட்டங்களுக்கு டிஃபைன் பண்ணி சொல்லலாமாடா, என்னண்டு இவர்ல இருந்துதான் இவர் வந்தவர். அப்ப மூதாதையர் தெரியும். ஆனா இந்த புரோட்டிஸ்டாவின் கூட்டத்துக்குள்ளேடா நிறைய கேட்டகரிஸ்ல இருக்கணும். தற்போதனை இருக்கணும், பிற போதனை இருக்கணும், தனிக்கிழமை இருக்கணும், பல்கிழமை இருக்கணும், அடுத்தது வந்து காற்றுவாளி, காற்றின்றி வாளி, அமையத்துக்கு ஏற்ற காற்றின்றி வாளி என்று ஒரு பெரிய டைவர்சிட்டி. அந்த டைவர்சிட்டியில இவை பர்டிகுலரா வந்து எதுல இருந்து வந்தவை என்று தெரியாது, எதுல இருந்து வந்தவை என்று தெரியாது. அப்ப சோ ஒவ்வொரு பாகுபாட்டிலையும் இதுல இருந்து வந்திருக்கலாம், இங்க இருந்து வந்திருக்கலாம், இங்க இருந்து வந்திருக்கலாம் என்று ஒரு வேற வேற மூதாதையர்களை வந்து ஒவ்வொருத்தரும் என்ன சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு பாகுபடுத்தல் செஞ்சிருக்கணும். அப்ப அதனால இந்த கூட்டத்தை இவங்க என்ன சொல்றாங்க, பல் தொகுதி வழிவந்த கூட்டம். இட் மீன்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட மூதாதையர்களிடம் இருந்து வருவிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்றாங்க. இதனால இவரை ஒரு செயற்கையான கூட்டத்துக்குள்ளதான் சொல்றாங்க. செயற்கையான கூட்டத்துக்குள்ளதான் சொல்றாங்க. இவர் ஒரு செயற்கையான கூட்டம். இதே மாதிரி இன்னொரு ஆளும் இருக்காரடா செயற்கையான கூட்டத்துக்குள்ள, அவை வைரஸ். இதுல நான் சும்மா மென்ஷன் பண்றேன். இன்னொரு செயற்கையான கூட்டம் இருக்கினும் வைரசுகள். இவை ஏன் செயற்கையான கூட்டம் என்று கதைக்கிறனாங்களா, செயற்கையான கூட்டம் என்று கதைக்கிறனாங்களா, இவைக்கடா இந்த ப்ரோகரியோட்டாவா அல்லது யூகரியோட்டாவா கல ஒழுங்கமைப்பு அற்றவை. அது நீ சின்ன படிச்சிருப்பாய். கல ஒழுங்கமைப்பு வந்து அற்றவை. அப்ப உனக்கு கேட்கிறான் 2 செயற்கையான கூட்டங்களை குறிப்பிட்டு அதற்குரிய காரணங்களை குறிப்பிட சொல்லி கேட்கிறான். அப்ப ஒன்று புரோட்டிஸ்டா, ஏனென்றா அது ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட மூதாதையர்களிடமிருந்து வருவிக்கப்பட்டது. இன்னொன்று வந்து வைரசுகள், ஏனென்றா அவை கல ஒழுங்கமைப்பு அற்றவை. மிச்ச எல்லா ஆக்களும் வந்து ஒரு இயற்கையான பாகுபாட்டுக்குள்ள, அதாவது இயற்கையான கூட்டங்களா வந்து இருக்க போயினும் சொல்ற கதை விளங்குதானே, இயற்கையான பாகுபாட்டுக்குள்ள அவை வந்து கன்க்ளூட் பண்ணி கொள்ளலாம். ஆனா இவைய வந்து ஒரு செயற்கையான கூட்டமா கருதுறோம். எது வைரசுகளையும் புரோட்டிஸ்டாக்களையும். எங்களுக்கு அந்த வைரஸின் கதை இங்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒருக்கா ஞாபகப்படுத்தினா. ரைட். அப்ப இங்க பல் தொகுதி வழிவந்த கூட்டமா இருக்குது. ரைட். அடுத்தது இவை வந்தா நன்னீர்ல இருக்கலாம், கடல் நீர்ல இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா இவை வேற எங்க இருக்கலாம்டா, சதுப்பு நிலங்கள்லையும் காணப்படலாம். அப்ப இது வந்து சுயாதீனவாளியா நாங்கள் கதைக்கிற கதை, சுயாதீனவாடி. அப்ப சுயாதீனவாளி என்றது வந்து அவையாவே வந்து அந்த, அதாவது நன்னீர்ல, கடல் நீர்ல, சதுப்பு நிலங்களே இருக்க போயிடும். அப்ப இதோட சேர்த்துதான் நாங்கள் இன்னொரு வாழ்விடம் சொல்லுவோம்டா, ஒன்றிய வாளிகளாகவும் இருக்கலாம். அப்ப சில பேர் வந்து ஒன்றிய வாளிகளாக இருக்கலாம். அப்ப ஒன்றிய வாளிகள்னு நாங்கள் கதை கேட்க இங்க நாங்க கொஞ்சம் இங்க சொல்லல, ஆனா அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணா, இதை கொஞ்சம் இதுக்குள்ள மேலதிக விஷயங்களை கதைச்சா இங்க வந்தடா
லைக்கன்கள் என்று ஒரு ஆள் இருக்கார். லைக்கன்கள், ரைட். லைக்கன்கள் என்றதடா எங்கண்ட அல்கேயும் பிளஸ் பங்கஸும் பெருவினும், பங்கஸும் பெருவினும். லைக்கன்கள் என்று நாங்கள் கதைப்போம். லைக்கன்கள் என்று கதைக்கிறது வந்து அல்கேயும் வந்து என்ன சொல்லுவாப்போம், பங்கஸும் வந்து கதைக்க போறோம். அதே மாதிரி வந்து இவை சில பேர் இது வந்து என்ன கேட்டகரிக்குள்ள வருமுண்டாடா, ஒன்றுக்கொன்று ஒன்றுக்கொன்று என்ன சொல்லுவாப்போம், துணையாகும் தன்மை, துணையாகும் தன்மை என்று கதைப்போம். ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மை, அதுக்குள்ளதான் இந்த எக்ஸாம்பிள போடுவோம் இது லைக்கன்கள். அதே மாதிரி ஒட்டுண்ணிகள் இருக்கணும்டா, ஒட்டுண்ணிகள் என்ற ஒரு ஆள் இருக்கணும், ஒட்டுண்ணிகள், ரைட். அப்ப நாங்கள் இத ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மைக்கு எக்ஸாம்பிளா எடுப்போம் இது லைக்கன்கள், ரைட். அதே மாதிரி ஒட்டுண்ணிகளுக்கு நாங்கள் எக்ஸாம்பிளா எடுக்கக்கூடியது உனக்கு தெரியும், சின்ன வகுப்புல படிச்சிருப்பாய், மனிதனும், மனிதனும் அவன்ல நோயை ஏற்படுத்தக்கூடிய சில நோயை ஏற்படுத்தும் புரோட்டிஸ்டான்னு பாக்க நாங்கள் இந்த அமீபாவை கதைக்கலாமடா. அமீபாவில வந்து சில கூட்டங்கள் இருக்கணும், அவை வந்து ஒட்டுண்ணிகளா வந்து தொழிற்பட போயினும். அதே மாதிரி இன்னொரு ஆள் இருக்காரு உனக்கு இந்த பாடங்கள்ல இல்லையடா, லீஸ் மேனியான்ற ஒரு ஆள் இருக்காரு, லீஸ் மேனியா. அவர் வந்து ஒரு புரோட்டிஸ்டா தான். லீஸ் மேனியாசிஸ் சின்ன வகுப்புல படிச்சிருப்பாய். லீஸ் மேனியாசிஸ் ஒரு டிசீஸ போம் பண்ணும், அதுவும் ஒரு புரோட்டிஸ்டா. பிளாஸ்மோடியம் ஒன்று படிச்சிருப்பாய், மலேரியாவின் ஒட்டுண்ணி, அதுவும் ஒரு புரோட்டிஸ்டா. அப்ப வந்து இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. மனிதனும் நோய் ஏற்படுத்தும் புரோட்டிஸ்டாண்டா பிளாஸ்மோடியம் சொல்லலாம், அமீபா சொல்லலாம். அதே மாதிரி என்னடா சொன்னா லீஸ் மேனியா சொல்லலாம். அப்ப இப்படி நிறைய பேர் இருக்கணும். அப்ப இவை வந்து நன்னீர்லயோ கடல் நீர்லயோ சதுப்பு நிலத்திலேயோ இருக்குன்னு கதைக்கிறேன். இவை வந்து இன்னொரு அங்கீண்ட உடல், இவை வந்து இன்னொரு அங்கீண்ட உடல்ல இருப்பினம் என்ற மாதிரி கதைப்போம், அல்லது அவையோட சேர்ந்து இருப்பினம் என்ற மாதிரி கதைப்போம். அப்ப இவைய ஒரு தனித்துவமான வாழிடமா தாண்டா கருதுவோம். என்னத்த ஒன்றியவாளி. இது வந்து சுயாதீனவாளிகளா இருக்க போயிடும். சுயாதீனவாளி எதுல, இந்த கடல் நீர் சதுப்பு நிலம் என்று கதைக்கிறது சுயாதீனமா இருக்குது. அவை வந்து ஒன்றியவாளியா இருக்கிறது. அப்ப அவைய வந்து நாங்கள் தனித்துவமா கதைப்போம். இன்னொரு அங்கீண்ட உடல் மேற்பரப்புல இருக்க போயிடும். இப்ப பிளாஸ்மோடியம்னா எங்க இருக்க போதுன்னா சிலது நுழம்பில இரவாசி இருக்கும், மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனிதன்ல வந்து இருக்க போறார், மனிதன்லையும் நுழம்பிலை. லீஸ் மேனியாண்டா அது மனிதன்லையும் இருக்கும். அதே மாதிரி சாண்ட் பிளைன்னு ஒன்று சொல்லுவோம்டா, அதுல கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயங்கள், நான் நிறைய விளக்கங்கள் இங்க நான் கதைக்கல, ரைட். அப்ப நன்னீர் கடல் நீர் சதுப்பு நிலம் மற்றும் என்னவா இருப்பினம்டா ஒன்றிய வாளிகளா வந்து இருக்க போயினும், ரைட். அடுத்ததா வந்து இவை தட்போசணிகளா இருக்கலாமடா. தட்போசணிகள் என்ன, ஒளிதோப்பு செய்கிறார்கள். இல்லாட்டி வந்து பிறப்போசணிகளா இருக்கலாமடா, பிறப்போசணிகளா இருக்கலாம். இல்லாட்டி கலப்பு போசணியா இருக்கலாம், கலப்பு போசணியா இருக்கலாம். என்ன கலப்பு போசணி என்றா அவர் ரெண்டும் செய்வார். எது, தற்போசனையும் செய்வார் பிறபோசனையும் செய்வார், தற்போசனையும் செய்வார் பிறபோசனையும் செய்வார். அப்ப ரெண்டும் செய்கிறவர் வந்து நாங்கள் என்னென்ன கதைப்போம், கலப்பு போசணி என்ன மாதிரி கதைச்சு கொள்வோம், கலப்பு போசணி என்ன மாதிரி கதைச்சு கொள்வோம். ஓகே, ரைட். அப்ப இந்த இவ்வளவு தாண்டா ஒரு புரோட்டிஸ்டாண்ட சிறப்பு இயல்புகள் என்று சொல்லியிருக்கான். ஸோ தனிக்கலம் சமுதாயம் பல்கலமா இருக்கலாம். அடுத்தது இது பல் தொகுதி வழிவந்த கூட்டமா இருக்கும், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மூதாதையர்களிடம் இருந்து வருவிக்கப்பட்ட கூட்டம். அடுத்தது இது நன்னீர் கடல் நீர் சதுப்பு நிலங்கள்ல வந்து என்ன செய்யுமாடா இருக்கும். அதுக்கு மேலதிகமா இவை ஒன்றிய வாளிகளாகவும் காணப்படலாம், ரைட். அதுக்கு அடுத்ததா இவை தற்போசனியா இருக்கலாம், ஒளிதோப்பு செய்யக்கூடியவை. பிறபோசனியா இருக்கலாம், ஏனி அங்கேயில வந்து தங்கியிருப்பினம். இல்லாட்டி கிளப்பு போசனியா இருக்கலாம், என்னது தற்போசனையும் செய்வினம் பிறபோசனையும் செய்வினம். அதுல ஃபேமஸ் எக்ஸாம்பிள் தான் யூக்ளினா, ஆரடா யூக்ளினா, ரைட். இப்ப இவ்வளவு தான் ஒரு ஜென்ரல் கேரக்டர்ஸா வந்து இருக்க போகுது. இன்னும் நிறைய கிடக்கா, நான் உங்களோட புக்ல இந்த 4 இயல்பு தான் கதைச்சிருக்கு. அடுத்தது என்கின்ற முதலாவது எக்ஸாம்பிள் வந்து இதே பற்றி தான் படிக்க போறோம். இதுல முதலாவது ஆள் வந்து யூக்ளினாவா இருக்க, ஆரடா யூக்ளினா. அப்ப நாங்கள் இந்த யூக்ளினாவை பற்றி முதலாவது பார்த்து கொள்ளுவோம். ஆரடா யூக்ளின், ரைட். அப்ப முதல் அந்த யூக்ளினான்ற ஒரு படத்தை வந்து நாங்க வரைஞ்சு பார்ப்போமா இருந்தாடா.
ரைட். இவரை வந்து நாங்க என்னன்னு கதைக்க போறோம்டாடா, யூக்ளினான்னு கதைக்க போறோமா, யூக்ளினா. ரைட். இங்க வந்து என்னென்ன கேரக்டர் இந்த படத்திலேயே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி, கொமனான கேரக்டர் சிலது இருக்கும். அதை வச்சுட்டு இவர்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து என்ன இருக்குன்னாடா, ஒரு சவுக்கு முளை இருக்கு. சவுக்கு முளை இதுல நான் ஒன்று தான் கூறியிருக்கேன். ஒன்று இருக்கலாம் அல்லது ரெண்டு இருக்கலாம். என்னது? சவுக்கு முளை. ரைட். அப்ப அடுத்ததா வந்து இருக்க போறது, இதுல ஒரு பகுதி கூறியிருக்கேன். என்னடா? கட்புள்ளி. என்ன பேர்? கட்புள்ளி என்ற ஒரு பகுதி இருக்கு. கட்புள்ளி. அடுத்தது இந்த வெளியால இருக்கிற இந்த லேயரை நாங்க என்னென்னு கலைப்போம்டாடா, சருமம். என்ன பேர்? சருமம். ரைட். அடுத்தது இவர்கிட்ட என்ன இருக்குமெண்டாடா, பச்சைய உருவம் இருக்கும். பச்சைய உருவம் இருக்கும். ரைட். பச்சைய உருவம். அதுக்கு மேலதிகமா இவர்கிட்ட என்ன இருக்குமெண்டா, சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்கும். சுருங்க தக்க என்னடா புன்வெற்றிடம் இருக்க போகுது. சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்கும். சரியாடா? ரைட். சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் என்ற ஒரு பகுதி வந்து இருக்க போகுது. இவ்வளவுதான் மெயினா இவற்ற பகுதி. என்னென்ன? கட்புள்ளி இருக்குது, அடுத்தது சவுக்கு முளை இருக்குது, சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்குது, பச்சைய உருவம் இருக்குது, சருமம் இருக்குது. சருமம் இருக்குது. ரைட். இப்ப எங்களுக்கு இவர் ஒரு என்னது? புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டான்றது மெயினா உனக்கு தெரியும். இவர் ஒரு புரோட்டிஸ்டா. ரைட். இவரை பற்றி மேலதிகமா உனக்கு தெரிய வேண்டியது, இவர்கிட்ட நாங்கள் என்னென்ன கொமனான விஷயம் கதைச்சு கொண்டு போவோம்டாடா, ஒன்று வந்து வாழ்விடம் கதைப்போம்டா. வாழ்விடம் கதைப்போம். அப்ப வாழ்விடம் இவற்ற நன்னீரா இருக்கலாம், நன்னீரா இருக்கலாம், அல்லது கடல் நீரா இருக்கலாம். என்னடா? கடல் நீரா இருக்கலாம். நன்னீரா இருக்கலாம் அல்லது கடல் நீரா இருக்கலாம். அடுத்தது உனக்கு தெரியும், இவர் ஒரு தனிக்கலத்தால் ஆன அங்கி. தனிக்கலம். ரைட். தனிக்கலத்தால் ஆன அங்கி என்பது தெரியும். தனிக்கலத்தால் ஆனவை. ரைட். இவர் வந்தடா ஒரு கலப்பு போசனி என்று கதைப்போம். என்ன பேர்? கலப்பு போசனி. இட் மீன்ஸ் இவர் தற்போசனியும் செய்யக்கூடியவர். தற்போசனி அண்ட் பிறபோசனியாகவும் இருப்பார். பிறபோசனி. ஏனென்றால் இவர்கிட்ட என்ன இருக்குமெண்டாடா, பச்சைய உருவம் இருக்கும். சோ பச்சைய உருவம் இருக்கிறதால இவர் என்ன செய்வார்? ஒளி தொகுப்பு செய்வார். ஒளி தொகுப்போட இவர் மேலதிகமா ஏனையா என்னடா பிற பதார்த்தங்களை முள்ளெடுக்கக்கூடியவர். அப்ப சோ தற்போதனையும் செய்யலாம், இவர் பிறபோசனையும் வந்து செய்து கொள்ளலாம். இவர்கிட்ட பச்சை உருவம் இருக்கிறபடியா ஒளி தொகுப்பு செய்ய போறார். ஏனைய நேரங்கள்ல வந்து இவர் பிற பதார்த்தங்களை வந்து உள்ளெடுத்து கொள்ளுவர். அப்ப சோ இவர் தற்போசனையும் செய்வார், பிறபோசனை. அப்ப கலப்பு போசனை என்றது ஒரு அங்கியானது இரு வகையான இது தற்போதனை மற்றும் என்னது பிறபோதனையை வந்து காண்பிக்கிற ஒரு ஆற்றலை தான் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், கலப்பு போதனை. உண்ட புக்கில கலப்பு போதனைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கிடக்கு. அவர் தான் யூக்ளினான்ற ஒரு ஆள். யாரடா? யூக்ளினான்ற ஒரு ஆள். ரைட். இதுக்கு மேலதிகமா இவர்கிட்ட இருக்கிற இயல்புகள் எல்லாமே படத்துல காய்ச்சி கிடக்கு. அப்ப சோ நான் இதுல ஃபைன்ஸா எழுத தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னடா இருக்குது? என்னது? ஒன்று சவுக்கு முளை. ஒன்று அல்லது இரண்டு சவுக்கு முளை இருக்கும். அது வந்து காரணம் எல்லாம் என்னத்துக்கு தேவை என்றெல்லாம் எழுத இல்லடா, இடப்பெயர்ச்சிக்குரிய தூக்கமா இருக்க போகுது. இடப்பெயர்ச்சிக்குரிய தூக்கமா இருக்க போகுது. இது சவுக்கு முளை. அடுத்தது இந்த கட்புள்ளி வந்தடா, இது வந்து அந்த ஒளிக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஆயிருக்க போது. என்னடா இவர் வந்து மூவ் பண்ணக்கூடிய ஆள். சோ ஒளி கிடைக்க வந்து மேற்பரப்புக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கலாம். சோ இந்த கட்புள்ளி வந்து அதுக்குரிய ரெஸ்பான்ஸை வந்து வழங்குறதா இருக்க போகுது. ஒளிக்குரிய ரெஸ்பான்ஸை வழங்குறதா ஆறுப்பர் கட்புள்ளி. அதெல்லாம் இங்க தேவையில்லைடா. கட்புள்ளியே கொண்டவை. ஒன்று அல்லது இரண்டு சவுக்கு முளை கொண்டவை இனஃப். அதுக்குள்ள போய் ரிசர்ச் எல்லாம் நீ இப்ப செய்ய தேவையில்லை, ஏலவில்லை. கேம்பஸ்ல யூனிவர்சிட்டியில போய் அந்த ரிசர்ச்களை செஞ்சு கொள்ளலாம். ரைட். கட்புள்ளி. அதே மாதிரி சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் கொண்டவை. அதுக்குரிய விளக்கம் தேவையில்லை. ஆனா 5ஆம் பாடத்துல இவர் ஒரு இந்த சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் ஒரு என்னடா பிரசாரண சமநிலையை ஏற்படுத்துகிற ஒரு கட்டமைப்பா இருக்க போறார். பிரசாரண சமநிலை ஏது? நீர் மற்றும் அயன்களின் சமநிலையை போன்ற ஒரு ஆளா இருக்க போறார். அது இங்க தேவையில்லை. 3ஆம் பாடத்துல தேவையில்லை. அது 5ஆம் பாடத்துல இருக்கிற விஷயம். ஆனா சும்மா தெரிஞ்சு கொள்றேன்னா தெரிஞ்சு கொள்ளு. எது? சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இந்த நீர் அயன்களின் சமநிலையை வந்து பங்கெடுக்க போறார். ரைட். அடுத்தது பச்சை ஒரு வந்து சருமம் என்றது ஒரு வெளியால இருக்கிற கவரிங் மாதிரிடா. அதாவது ஒரு பாதுகாப்புக்காண்டி இருக்கிற ஆள். இப்ப எங்க இந்த அல்கேல வந்து இந்த சருமத்துக்கு பதிலா நாங்கள் என்னத்தை கலைச்சு கொள்வோம்டாடா,
கலைச்சுவரை கதைப்போம்டா, கலைச்சுவர். ரைட், கலைச்சுவர். அப்ப இங்க சருமம் கொண்டவை என்று கதை கேட்க நாங்க இன்னொரு கதையை இதுல சேர்த்து கதைப்போம். என்னது? கலைச்சுவர் அற்றவை. என்னடா? கலைச்சுவர் அற்றவை என்று கதைச்சு விடுவோமா? கலைச்சுவர் அற்றவை. ஏனண்டா இந்த கலைச்சுவர் அல்கேட் தான் இருக்க போகுது. இந்த 4 பேருமே அல்கேட். ரைட். அப்ப அல்கேட்ட தான் எங்களுக்கு இந்த கலைச்சுவர் வந்து இருக்க போறார். அப்ப இந்த 3 பேரிலையும் என்ன இல்ல சொல்லுவாங்கடா? கலைச்சுவர் வந்து இல்லை. கலைச்சுவர் இல்லை. அப்ப சருமம் கொண்டவை கலைச்சுவர் அற்றவை. ரைட். அப்ப இங்க வந்து என்ன? ஒரு முனைவில இருந்து தாண்டா, ஒரு அகண்ட ஒரு முனையில இருந்துதான் ஒரு சவுக்கு முளை வந்து என்ன செய்ய போகுதுடா? எழ போகுது. 1 அல்லது 2 சவுக்கு முளை வந்து எழ போகுது. அவ்வளவுதான் விஷயம். அப்ப 1 அல்லது 2 சவுக்கு முளை கொண்டவை, கட்புள்ளி கொண்டவை, சுருங்கத்தக்க முன்விடம் கொண்டவை, பச்சை உருவம் கொண்டவை, சருமம் கொண்டவை, கிளைச்சுவரேற்றவை. சருமம் கொண்டவை கிளைச்சுவரேற்றவை. தனி கிளத்தால் ஆனவை, வாழ்விட நன்னீரோ கடல் நீர். அடுத்தது இது ஒரு கலப்பு போசனியா இருக்க போகுது. தட்சோ இவ்வளவுதான். இதோட எது யூக்ளினா? யூக்ளினான்றது மிச்ச விஷயம் இல்லாத படத்துல பார்த்து விட்டீங்கன்னா சரி. முக்கியமான விஷயம் எது? வாழ்விடமும் தனிக்கிழமும் போசனை முறையும் பார்த்தீங்கன்னா சரி. ஓகேடா, ரைட். யூக்ளினா. அடுத்தால் வந்து எங்க யார் சொல்லுவா? அப்போ பரமீசியம். ரைட், பரமீசியம். அது சின்ன வகுப்புல இருந்து பார்த்து கொண்டிருக்காயடா. பரமேசியம் உனக்கு தெரியும். ரைட். ரைட். இதுதான் பரமேசியமா இருக்க போதோட. இவரை சுற்றி வெளியால உனக்கு தெரியும் என்ன இருக்கும்? பிசிர்கள் இருக்கும். என்னடா இருக்கும்? பிசிர்கள் வந்து இருக்க போயினும். ஓகே, பிசிர்கள். ஆனா இவற்ற வெளி மேற்பரப்பும் உனக்கு தெரியும் சருமம்டாவா. சருமம். சருமம் இருக்க போற வெளியால. இங்க இருக்கிற இந்த வெளி கவரிங் மாதிரி அங்கால வெளியால இருக்க போறவ சருமம். ரைட். அதே நேரம் இங்க வந்து இதை நான் தனியா காட்டுறேன்டாடா. இவர்கிட்ட வந்து ஒரு என்ன சின்ன சின்ன பகுதிகளா இருக்க போறார். அதாவது வந்து ஒரு உணவு புண் வெற்றிடம். என்ன பெயர் கொடுக்க போறேன் அவருக்கு? உணவு புண் வெற்றிடம். உணவு புண் வெற்றிடம். ஓகே, உணவு புண் வெற்றிடம். அதே நேரம் இவர்கிட்ட அங்க இருக்கிற மாதிரி என்ன இருக்குமெண்டாடா? சுருங்கத்தக்க புண் வெற்றிடங்கள் இருக்கும். சுருங்கத்தக்க புண் வெற்றிடங்கள் வந்து இவர்கிட்ட இருக்கும். யார்கிட்ட? யூக்ளினாவிட்ட கீறின மாதிரி இவர்கிட்ட என்ன இருக்குமெண்டாடா? சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்கு. சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். ரைட். சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்கு. இதுக்கு மேலதிகமா இவர்கிட்ட ஒரு பெரிய கரு ஒன்று இருக்குமடா. அதை சொல்லுவோம் நாங்கள் மாக்கரு என்றும். அதே மாதிரி இவர்கிட்ட சின்ன கருவும் இருக்கலாம். அதை வந்து நாங்கள் நுண்கரு என்று கதைச்சு கொள்ளுவோம். அப்ப ஒன்று வந்து என்னடா? மாக்கரு. மாக்கரு. ரைட். அடுத்ததா வந்து நாங்கள் என்ன கதைப்போம்னா நுண்கரு என்ன மாதிரி நுண்கரு என்ன மாதிரி கதைப்போம். இதுதான் என்னது? பரமேசியத்தின் கட்டமைப்பா இருக்க போகுது. இங்க சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்குது. ஆற மாதிரி டைவர்சிட்டி இஸ் அ கம்பேரிசன். அதாவது வந்து ஒரு அங்கியோட இன்னொரு அங்கியை வந்து கம்பேர் பண்ணி தான் டைவர்சிட்டி படிக்கிறது. அப்ப தனியா தனியா வந்து ஞாபகம். இப்ப நாங்கள் பொட்டிஸ்டாவதை எழுதி போட்டுடா இப்ப நாங்கள் படிக்கிறதுக்கு இலகுவா ஒரு டேபிளை வந்து போட்டுக்கொள்ளலாம். அதை நீயே போட்டுக்கொள்ளலாம். அதாவது 7 பேரையும் எழுதி போட்டு வாழ்விடும் எங்கெங்க இருக்கு? சனிக்கிழமை பல்கிழமை. அடுத்தது எங்க? அடுத்ததாவே இந்த போசனை முறை. அவைகிட்ட கிளச்சுவர் இருக்கா இல்லையா? சருமம் இருக்கா இல்லையா? புன்வெற்றிடம் இருக்கா இல்லையா? அப்படி என்ன மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம்ல போட்டா அது வந்து ஒரு 1 பேஜுக்குள்ள வரப்போகுது.
இப்ப நாங்கள் படிக்க படிக்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேஜ்ல வந்து எழுதி கொண்டு போறது. எத்தனை பேஜ்ல எழுத போறா? இப்ப ஒரு 10 பேஜ்ல எழுதுறது. ஒரு பேஜுக்கு கொண்டு வரலாம். அது வந்து அதுக்கு பிறகு நான் ஒரு படிச்சு போட்டு அதை எழுதுற ஷோர்ட்டா எழுதுற விஷயம் மட்டும் அதை நான் பேருந்து வேணுமென்று எழுதி காட்டுறேன் டேபிள் இல்ல. ஆனா இதை வந்து முதல் தனித்தனி ஒரு விளங்கி கொண்டு எது பெரமீசியம். அப்ப பெரமீசியத்துல என்ன இருக்கு? யூக்ளினா மாதிரி சுருங்கத்தக்க பொன்வெளிடம் இருக்கு. ஆனா யூக்ளினா விட்ட உணவு புன்வெற்றிடம் இல்ல. யாருட்ட? இவர்கிட்டடா உணவு புன்வெற்றிடம் இல்ல. ஆனா அந்த பாயிண்ட்ஸ் இங்க எழுத தேவையில்லை. உணவு புன்வெற்றிடம் வந்து இவர்கிட்ட இல்ல. யார்கிட்ட? யூக்ளினாவிட்ட. ஆனா சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்கு. சருமம் இருக்கு. அதே மாதிரி சருமம் இருந்தா இவர்கிட்ட என்ன சொல்லுவாப்பம்? கலச்சுவர் இல்லை. கலச்சுவர் அற்றவை. எது? பெரமேசியம் கலச்சுவர் அற்றது. ரைட். அதே மாதிரி இவர்கிட்ட மாக்கரு நுண்கரு என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு. ரைட். இரண்டு கருக்களை வந்து வேறுபட்ட கருக்களை கொண்டிருக்கும். ஒன்று மாக்கரு, அடுத்த நுண்கரு. ஆனா இவர்கிட்ட அப்படி மாக்கரு நுண்கரு என்ற ஒரு வேறுபாடு இவர்கிட்ட என்ன இல்லை. இவர்கிட்ட கறி இருக்குமாடா? யூக்ளினா ஒரு தனிக்கலம். இவர் வந்து ஒரு யூ கரியோட்டாண்டா இவர்கிட்ட கறி இருக்கு. நான் கீரை இல்லை. ஏன்னா அந்த கட்டமைப்புக்குள்ள உங்க புக்ல அந்த விஷயம் இல்லை. அதுக்காண்டி நாங்க கீரை இல்ல இல்லை என்ன மாதிரி எடுக்கிறேன் இல்ல. யூ கரியோட்டாண்டா கட்டாயம் கறி இருக்குன்னு தானடா. ரைட். அப்ப இங்க கறி இருக்கும். ஆனா அங்க ஒரு வித்தியாசமான அமைப்படா மாக்கரு நுண்கரு என்ற ஒரு இரு வேறுபட்ட கருக்களை கொண்டிருக்கும். எது? பரமேசியம். அதுக்கு பிறகு இவற்ற இடப்பெயர்ச்சிக்குரிய தூக்கமா ஆறு பேரண்டா பிசிர்கள். அது சின்ன வகுப்புல இருந்து படிச்சு கொண்டிருக்காய். அவருக்கு சவுக்கு மூளை, இவருக்கு பிசிர்கள். இன்னொரு ஆள் இருக்கார் அமீபாக்கு போலிபாதம் என்றா அது 6ஆம் ஆண்டுல இருந்து அதை ஒன்ற படிச்சு கொண்டு தானே வராய். அப்ப இடப்பெயர்ச்சிக்குரிய தூக்கம். ரைட். அதுக்கு பிறகு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கு இவர்ல. என்ன காட்சி என்றாடா? வாய்த்தவாளிப்பு. என்னண்டா இங்க இப்படியான எங்க இதுக்குள்ள அப்படியே திரும்பி இங்க போய் அது வந்து எங்க முடியுதுன்னா உணவு புன்வேடத்துல முடியுது. ரைட். அப்ப அந்த அவருக்கு என்ன பேருண்டா? வாய்த்தவாளிப்பு. வாய்த்தவாளிப்பு. அப்ப இந்த வாய்த்தவாளிப்பின் ஊடாகத்தான் உணவு பதார்த்தங்கள் உள்ளெடுத்தடா இங்க எங்க இருக்குமெண்டா இந்த உணவு புன்வெற்றிடத்துல வந்து இருக்க போகுது. இவை வந்து எங்கேண்டாடா சமிபாட்டில வந்து பங்கெடுப்பினம். உணவு புன்வெற்றிடம். அதுவும் இங்க சொல்ல தேவையில்ல. சமிபாட். சமிபாட்டில் பங்கெடுத்தல். இது எங்கேண்டா 2ஆம் பாடத்துல இது சொல்லி இருக்குமா? 2ஆம் பாடத்துல இது சொல்லி இருக்கு. ஒரு 3 வகையான புன்வெற்றிடம் இருக்கு. மைய புன்வெற்றிடம், சுருங்கத்தக்க புன்வெற்றிடம், அடுத்த உணவு புன்வெற்றிடம். ஸோ உணவு புன்வெற்றிடத்துக்கு இந்த தொழில் அங்க மென்ஷன் பண்ணியிருக்கு. சமிபாட்டில் பங்கெடுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. அப்ப வாய்த்தவாளிப்பின் ஊடாக தான் இவை உணவை உள்ளெடுத்து உணவு புன்வெற்றத்துல வந்து சேமிச்சு அங்க வந்து சமிபாட்டில வந்து பங்கெடுக்க போயினும். சுருங்கத்தக்க புன்வெடம் அதே பங்கன் தான் இங்க பிரசாரண சமன்லயே தான் பேணுவினோம். ஆனா இங்க நாங்கள் சும்மா நார்மலாவே சொல்லிவிட்டா சரி. என்னண்டு உணவு புன்வெற்றம் சுருங்கத்தக்க புன்வெற்றம் கொண்டவை, மாக்கரு நுண்கரும் எனும் இரு வேறுபட்ட கருக்களை கொண்டவை, சருமம் கொண்டவை கலைச்சுவரட்டவை, சருமம் கொண்டவை கலைச்சுவரட்டவை, பிசிர்களை கொண்டவை. என்னதுக்காக? இடப்பெயர்ச்சிக்காக பிசிர்களை கொண்டவை. சொல் அவ்வளவுதான் விஷயம். ஓ வாய்த்தவாளிப்பு கொண்டவை. ஓகே. அதுக்கு பிறகு மேலதிகமா இவர் சொல்லலட வேணும். வாளிடம் கதைக்க வேணும். அப்ப வாளிடம் கதைச்சி என்றா இங்க முக்கியமான விஷயம் நன்னீர் மட்டும். நன்னீர் மட்டுமடா. அதாவது நன்னீரை மட்டும் வாழ்விடமாக கொண்டவை. ரைட். இவரும் தனிக்கலம் தான். இவரும் தனிக்கலம் தான்டா. ரைட். அடுத்தது இவட்ட போசனை முறை பிறபோசனி. என்னடா இவட்ட போசனை முறை? பிறபோசனி என்ன மாதிரி கிடையாது. இவட்ட போசனை முறை பிறபோசனை. ரைட். இவர் தனிக்கலம். இவட்ட வாழிடம் என்னன்னு தெரியும். அடுத்தது அந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ பாயிண்ட் சொல்லி விட்டா சரி, விஷயம் முடிஞ்சுது. எது? பரமீசியம். அப்ப இவரையும் கம்பேர் பண்ணா இவர்கிட்ட பச்சை உருவமா இருக்கு, அவர்கிட்ட இல்ல. இவர்கிட்ட பச்சை உருவம் இருக்கு, அவர்கிட்ட இல்ல. இவர்கிட்ட கட்புள்ளி இருக்கு, அவர்கிட்ட இல்ல. இவர்கிட்ட சவுக்கு மூளை இருக்கு, ஆனா அவர்கிட்ட பிசிட் தான் இருக்கு. இவர்கிட்ட சவுக்கு மூளை, அவர்கிட்ட பிசிட். இப்ப இவரை வச்சு கொண்டு கதைச்சாச்சு இல்ல. இனி அவரை வச்சு கதை பார்ப்போம். அவர்கிட்ட மாக்கேற நுண்கறி இருக்கு, ஆனா இவர்கிட்ட இல்ல. இவர்கிட்ட அப்படியான ஃபேக்ட் இல்ல. அதே மாதிரி அவர்கிட்ட உணவு பூன்வேட்டம் இருக்கு, இவர்கிட்ட இல்ல. என்ன மாதிரி கதைச்சு கொள்ளலாம். ஆனா கொமனான கேரக்டர்ண்டா அவர்கிட்டையும் சருமம், இவர்கிட்டையும் சருமம். அவர்கிட்டையும் சுருங்கத்தக்க புன்வேட்டம், இவர்கிட்டையும் சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். ரைட். இவர் வந்து கலப்பு போசனியா இருக்கலாம், ஆனா இவரும் பிரபோசனை செய்வார் தானே. அவரும் பிரபோசனியா இருப்பார் தானே. அப்ப பிரபோசனை 2 பேருக்கும் கொமன் தானே. ஆனால் தற்போசனை இவர் செய்வார், ஆனா அவர் தற்போசனை செய்ய மாட்டார். ஏன்?
அவர் தனிய பிரபோசனி தாண்டா. அப்ப கலப்பு போசனின்னா மறந்து போக கூடாது. என்னத்தை மறந்து போக கூடாது? அதுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிறது தற்போசனியும் பிரபோசனியும். அப்ப தனிய கலப்போ போசனியன்னு நீ கதைக்க போறாயண்டா, இங்க பிரபோசனி இருக்குது, அங்கேயும் பிரபோசனி இருக்கு. அதை ஒற்றுமையா கதைக்கலாமாடா. ஆனா இவர் தற்போசனி செய்வர், ஆனா அவர் செய்ய மாட்டார். அப்ப வேறுபாடுகள் என்று ஸ்ட்ரக்சர்ல கேட்டா எழுத தெரியணும். எதுக்கு? யூக்ளினாவுக்கும் பரமேசியத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் 5 குறிப்பிடுக. இப்படி இப்ப வரைக்கும் வரையில புரோட்டிஸ்டாவில, ஆனா ஆல்ரெடி அனிமாலியாவில வந்து இருக்குது. எதுக்கு? எக்கனோடமேட்டாவு இந்த தற்சிறப்பு இயல்புகள், ஆத்திரப்போடா இந்த தற்சிறப்பு இயல்புகள், ஆத்திரப்போடாவுக்கும் மெனடாவுக்கும் ஒற்றுமை, அடுத்தது எக்கனோடமேட்டாவுக்கும் கோடியேட்டாவுக்கும் இடையிலான ஒற்றுமை வேறுபாடு, அது இது லெப்ட் ரைட் கிடக்குடா. எங்க பாஸ்பேப் பண்ண ஸ்ட்ரக்சர்ல. அப்ப இப்படியான கேள்வி வரையில அப்ப நாங்க இப்ப யோசிப்போம், எது பரமேசியத்துக்கும் யூலினாவுக்கும் இடையிலான வேறுபாடுகள் கூட கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, இனி எங்க இந்த அடுத்த மூன்றாவது ஆள் யாருன்னு பாத்தீங்கன்றால் யார்? அமீபா. மூன்றாவது ஆள் யாரடா? அமீபாவை பார்ப்போம். ரைட், அமீபா. ஓகே, இந்த அமீபா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுதுண்டாடா? அமீபா ரைட். அதாவது நீ அமீபாவை விரும்பிய வடிவத்துல வந்து கீறிக்கொள்ளலாம். விரும்பிய வடிவம்னா இப்ப இந்த பரமேசியம் இது மாதிரி கீறு இல்ல, ஒரு ஸ்ட்ரக்சரை நீ எப்படி வேணுமென்றாலும் கீறிக்கொள்ளலாம். இப்படி ஒரு எப்படி வேணுமென்றாலும் கீறிக்கொள்ளலாம் என்று சொல்றேன். ஏனென்றா இவை திட்டமான வடிவம் அற்றவை. என்னடா? திட்டமான வடிவம் அற்றவை. ஓகே, அப்ப நான் இப்படி சும்மா கீறிக்கொள்றேன். நான் இப்படி சும்மா கீறிக்கொள்றேன். ரைட். இனி இவருக்குள்ள ஒரு முள்ளுக்கு ஒரு லேயர் மாதிரி கீறிக்கொள்வோமாடா? இதுல எக்டோபிளாசம் எண்டோபிளாசம் எல்லாம் இருக்கு. அந்த அளவு உனக்கு விளக்கம் தேவையில்லை. இது அமீபா. இது இந்த பகுதியை வந்து என்னன்னு கதைப்போம் கொண்டாடா? போலிப்பாதம் என்று கதைப்போம். போலிப்பாதம் என்று கதைக்க போறோம். போலிப்பாதம். ரைட். இங்க வந்து சருமம் இல்லையா? சருமம் வெளிப்புறத்துக்கு வந்து இங்க சருமம் என்ற ஒரு பகுதி வந்து இல்லை. சருமம் அற்றவை. அற்றவை. அதே நேரம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இங்க கலைச்சுவரும் இல்லையா? கலைச்சுவர் அற்றவை. சருமம் மற்றும் கலைச்சுவர் அற்றவை. அப்ப இந்த வேர்ட் முக்கியம், சருமம் அற்றவை. ஏனென்றா நாங்க இரு கிளை சாவியை ரன் பண்ணிக்க, உனக்கு தெரியும் டைகட்டமஸ் கீ ஒன்று இருக்கு. அதை ரன் பண்றதுக்கு சில சில ஸ்பெசிபிக்கான கேரக்டர்ஸ் வந்து தேவைப்படும். அதுல ஒரு விஷயம் தானே என்ன? சருமம் அற்றவை. ரைட். இங்க வந்து சுருங்கத்தக்க புன்வேட்டிடம் வந்து இருக்குமாடா? சுருங்கத்தக்க புன்வேட்டிடம் இருக்குமாடா? ரைட். அதே நேரம் இங்க என்ன இருக்குமெண்டாடா? உணவு புன்வேட்டிடமும் இருக்குமாடா? உணவு புன்வேட்டிடமும் இருக்க போகுது. ரைட். அப்ப 2 புன்வேட்டிடமும் இருக்கும். அப்ப ஒன்று வந்து சுருங்கத்தக்க புன்வேட்டிடம் இருக்கும். சுருங்கத்தக்க புன்வெற்றிடம் இருக்க போறார். ஓகே, அதே மாதிரி வந்து யார் இருக்க போறார்? உணவு புன்வெற்றிடமும் இருக்க போறார். உணவு புன்வெற்றிடமும் இருக்க போறார். ரைட். அப்ப இவரை பற்றி கதைப்போமாடா? இவரை பற்றி கதைப்போமா? இவரும் வந்து என்னது? தனிக்கா. ஓகே, முதலாவது விஷயம் வந்து வாழ்விடம் பேரன். வாழ்விடம். வாழ்விடத்துல இவர் நன்னீர்ல இருப்பார். நன்னீர்ல இருப்பார். கடல் நீர்ல இருப்பார். கடல் நீர்ல இருக்கலாம். இல்லாட்டி இவர் ஒரு ஒட்டுண்ணி வாழ்க்கையையும் காண்பிக்கலாம். ஒட்டுண்ணி. அதான் சொன்னான். அதாவது மனிதர்ல நோய் ஏற்படுத்த, இனிய விலங்குகள்ல நோய் ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணிகள் இருக்கணும் அமீபாவில. ரைட். அப்ப அவை ஒட்டுண்ணிகளா இருக்கலாம். அப்ப இவர் நன்னீர் கடல் நீர். இவர் நன்னீர் அல்லது கடல் நீர். இவர் நன்னீர் மட்டும். இவர் நன்னீர் மட்டும். எது? பரமேசியம். அதாவது அமீபா வந்து எப்படி இருக்க போகுது? அவர் நன்னீரா இருக்கலாம், கடல் நீரா இருக்கலாம், மேலதிகமா ஒரு வாழ்விடம். அதைத்தான் நாங்க ஒட்டுண்ணி, இன்னொரு அங்கீந்த உடல் மேற்பரப்பிலேயோ அல்லது உடலுக்கு உள்ளேயோ இருக்கிறதா ஒட்டுண்ணி என்று கதைக்க போறோம். அப்ப அவர் வந்து அதை இன்னொரு வாழ்விடமா எடுக்க போறோம். நன்னீர், கடல் நீர், ஒட்டுண்ணிகளாகவும் இருக்கலாம். ரைட். அதுக்கு மேலதிகமா என்ன கதைக்கிறோம்? இவரும் ஒரு தனிக்கிழம் தாண்டா. இவரும் ஒரு தனிக்கிழம் தாண்டா. அடுத்தது என்ன கதைக்கிறோம்? இவர் சருமம் இல்ல, அதே நேரம் கலைச்சுவரும் இல்ல. 3 பேரிடையும் கலைச்சுவர் இல்ல.
மூன்று பேரிட்டையும் கிளச்சுவர் இல்லை. யார் அந்த மூன்று பேர்? யூக்ளினா, பெரமீசியம், அமீபா. ஆனால் முதல் ரெண்டு பேரிட்டையும் சருமம் இருக்கு. யார் அந்த முதல் ரெண்டு பேர்? யூக்ளினாவும் பெரமீசியம். அமீபாட்ட என்ன இல்ல? சருமம் இல்ல. ரைட். அடுத்தது இவரிட்டையும் உணவு புன்வெற்றிடம் அண்ட் வந்து என்னது, சுருங்கத்தக்க புன்வெடம் இருக்கு. உணவு புன்வெடம், சுருங்கத்தக்க புன்வெடம் இருக்கு. அது யார மாதிரி? பெரமீசியம் மாதிரி. பெரமீசியத்திட்டையும் ரெண்டும் இருக்கு. உணவு புன்வெடம் இருக்கு, சுருங்கத்தக்க புன்வெடம் இருக்கு. ஆனால் இவர்கிட்ட யூக்ளினாவிட்ட சுருங்கத்தக்க புன்வெடம் தான் இருக்கு. அப்ப மூன்று பேருக்கும் கொமனான ஃபேக்ட் என்ன? சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். முதல் மூன்று பேருக்கும் கொமனான ஃபேக்ட் என்னடா? சுருங்கத்தக்க புன்வெற்றிடம். ஆனா உணவு புன்வெற்றிடம் யார்கிட்ட இல்ல? யூக்ளினாவிட்ட இல்ல. மற்ற ரெண்டு பேருடையும் என்ன இருக்கு? உணவு புன்வெற்றிடம் இருக்கு. ரைட். இப்ப அமீபாவை எடுத்தோம்னா ரெண்டும் இருக்குது. அடுத்தது வந்து கிளச்சுவரட்டவே சர்மமற்றவே சொல்லியாச்சு. அடுத்தது போலிப்பாதம். இவைதானடா ரெண்டு பங்கனை வந்து மேற்கொள்ள போயினோம். ஒன்று இடப்பெயர்ச்சிக்குரிய தூக்கமா தொழிற்படும் இடப்பெயர்ச்சி. ரைட். இன்னொன்று வந்து உணவு உள்ளெடுத்தலுக்கும் உதவ போயினோம். அவன் இந்த ஷேப்பை மாத்தியடா இங்க இவை வந்து உணவு உள்ளெடுத்தலுக்கு வந்து உதவ போயினும். அப்ப போலிப்பாதத்தின் ரெண்டு பங்கன் சொல்ல சொன்னா ஒன்று உணவு உள்ளெடுத்தல், ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க? ஒன்று உணவு உள்ளெடுத்தல், ரெண்டாவது வந்து இடப்பெயர்ச்சிக்கு வந்து உதவ போறார். ஓகே. அதே நேரம் இன்னொரு ஃபேக்ட் என்ன சொன்னா, இவர் ஒரு திட்டமான வடிவத்தை கொண்டிருக்க மாட்டார். அதாவது திட்டமான வடிவம் அற்றவை. திட்டமான வடிவம் அற்றவை. ரைட். அடுத்தது உனக்கு தெரியும், இவர் வந்து ஒரு பிறபூசணி. இவர் ஒரு பிறபூசணி. அப்ப பரமேசியமும் அமீபாவும் பிறபூசணி, யூக்ளினா வந்து கிளப்பு பூசணி. அது ரெண்டும் செய்யக்கூடிய ஏன் அவர்கிட்ட பற்றிய உருவம் இருக்குது. அதை வந்து அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டா சரி. அப்ப இவர் வந்து பிறபூசணியா இருக்க போறார். இவ்வளவு தான் ஆட்ட கேரக்டரா இருக்குமடா அமீபா. இந்த கேரக்டர் என்னது? சருமம் கிளச்சுவர் அற்றது, உணவு புன்வேடம் சுருங்கத்தக்க புன்வேடம் கொண்டது, தனிக்கிழமானது, நன்னீர் கடல் நீர் ஒட்டுண்ணிகளா இருக்கலாம், திட்டமான வடிவத்தை கொண்டிருக்காது, பிறபூசணி, போலிப்பாதம் இருக்கும், உணவு உள்ளெடுத்தலுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் உதவும். சொல்ற கதை விளங்குது. அதுதான் எது? அமீபா என்ற மாதிரி கதைக்கு போறோம். அமீபா. இனி வந்து கம்பேரிசன் தானடா. அப்ப இனி மூண்டையும் போட்டு கம்பேயா பண்ணிக்கொள்ளலாம். அதை நான் போய் கதைக்கிறேன். ஓகே. அமீபா. அப்ப இந்த மூன்று பேரையும் வந்து நாங்கள் ஒரு வகைக்குள்ளதான் வச்சிருக்க போறோம்டா. இவையே வந்து நாங்க புரோட்டோசோவன்ஸ் இந்த மாதிரி கதைச்சு கொள்ளலாம். ஆனா உங்களுக்கு அப்படி பாகுபாடு இல்லைன்னு இல்லை நான் கதைக்கிறேன். அப்படி ஒரு பாகுபாடுதல் இல்லைன்னு கதைக்கிறேன். அப்ப ஓகே. அப்ப இனி வந்து நாங்கள் 4 பேரை பற்றி கதைக்க வேணுமாடா. அது வந்து என்னன்னு கதைப்போம்டா? அல்கே. யாரடா? அல்கே. ரைட். அப்ப அல்கேல 4 பேர் இருக்கணும். ஒன்று உல்வா, ரெண்டாவது ஜெலீடியம், மூன்றாவது சாகசம், நாலாவது வந்து டயட்டம். டயட்டம் அதாவது பச்சை அல்கா, சிவப்பு அல்கா, கபில அல்கா, பொற்கபில அல்கான்ற மாதிரி வரும். இந்த அல்கையில கொமனான விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டு போவோம். அதுல ஒரு 4-5 விஷயம் இருக்குடா. ஒன்று பார்ப்போம், வாழ்விடம் பார்ப்போம். என்னது? ஒன்று வாழ்விடம் பார்ப்போம். அடுத்தது வந்து நிறம் பார்ப்போம்டா. என்ன நிறம்? அதாவது பச்சை அல்காவா அல்லது சிவப்பு அல்காவா, கபில அல்காவா, பொற்கபில அல்காவான்னு பார்ப்போம். ரைட். அடுத்தது வந்துடா கலைச்சுவர் கூறு பார்ப்போம். கலைச்சுவர் இருக்கு தானே இவர்கிட்ட. அப்ப சோ கலைச்சுவர் கூறு பார்ப்போம். எது? செலுலோசா, அல்ஜீனிக் அமிலமா, அடுத்தது பெக்டினா, சிலிக்காவா, அப்படியான சில கலைச்சுவர் கூறு ஆரிட்ட இருக்குன்றது பார்க்க போறோம். ரைட். எது? கலைச்சுவர் கூறு. இந்த கலைச்சுவர் கூறு ஆல்ரெடி வந்து நான் 2ஆம் பாடத்துல கலைச்சிருப்பேன். கலைச்சுவருக்குள்ள இருக்கிற எல்லா ராஜ்யம்னு சொல்லி அந்த ராஜ்யத்துல என்னென்ன கலைச்சுவர் கூறு இருக்குமென்று 2ஆம் பாடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்டா. ஆனா இங்க நான் கலைப்பேன் ஒவ்வொரு உதாரணத்துக்கும் என்னென்ன கலைச்சுவர் கூறு. அதே மாதிரி அடுத்த விஷயம் வந்து பார்ப்போம்டா, சேமிப்புணவு பார்ப்போம். ஒவ்வொரு அல்காவிலையும் என்ன சேமிப்புணவு? மாப்பொருள் ஒன்று இருக்கு, புளோரிடியன் மாப்பொருள் ஒன்று இருக்கு, லேமினாரின் ஒன்று இருக்கு, கிரிசோ லேமினாரின் அண்ட் எண்ணெய்கள் ஒன்று இருக்கு. அதான் யார்கிட்டன்னு பார்ப்போம். எது? சேமிப்புணவு. இப்ப நாங்கள் விளங்காத மாதிரி பார்க்க இதுக்குள்ள விலங்கு இல்லையா? இப்ப இந்த விலங்குல சேமிப்புணவு எது? கிளைகோஜன். தாவரங்கள்ல சேமிப்புணவு எது?
மாப்பொருள். அதே மாதிரி ஒவ்வொரு ஆகள்டையும் என்ன இருக்கு, சேமிப்புணவு இருக்கு, அதை பார்க்க போறோம். ரைட், சேமிப்புணவு. அடுத்தது வந்துடா ஒளித்தொகுப்பு. ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் பார்க்க போறோம். ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். அங்க என்ன ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் இருக்கு? குளோரோபில் ஏ, குளோரோபில் பி இருக்குது, குளோரோபில் சி இருக்கு, குளோரோபில் டி இருக்குது. நாங்கள் ஏபி தானே எங்க பாக்குறோம், தாவரத்துல பாக்குறோம். ஆனா இங்க வேற வேற எல்லாம் இருக்கு. அதே நேரம் அங்க கெரட்டின் சாந்தோபிலும் இருக்கு. குளோரோபில் ஏபி கெரட்டின் சாந்தோபில் இருக்கு. இங்க குளோரோபில் ஏ, குளோரோபில் பி, குளோரோபில் சி, குளோரோபில் டி, அடுத்தது கெரட்டின் சாந்தோபில், அடுத்தது பைகோபிலின் புரதங்கள் இருக்கு. இப்படி கணக்க ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் எங்க இருக்கு சொல்லுவாப்பம்? இங்க இருக்கு. எங்க? ஆல்கேல. அப்ப கொமனா நாங்கள் பார்க்க போறது வாழ்விடம், நிறம், கலைச்சுவர், சேமிப்புணவு, ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன செய்யணும்டா பார்த்து கொள்ள வேணும். ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த இயல்புகளை பார்த்து கதைச்சு விட்டாடா விஷயம் முடியுது. இதுவும் ஒரு சின்ன விஷயம் தான். எது? அல்கேயும். ரைட், அல்கேல முதலாவது ஆளை பாப்போமா இருந்தாடா அவர் தான் ஆரண்டா உல்வா. உல்வா. சரி, அப்ப இந்த உல்வா வந்து ஒரு பச்சை அல்கா. ரைட், ஓகே. அப்ப நாங்க சும்மா அவரை கீரைக்கேடா, அவரை வந்து நாங்க சும்மா கீரைக்கு. ரைட், இவர் வந்துடா ஒரு சலஸ். சலஸ் வடிவம்ன்றதடா ஒரு என்னது சொஃப்டான கேரக்டர். இப்ப நீ எதண்டாடா ஜெலி மாதிரியான ஒரு கேரக்டரா தான் இருக்கும். அதை நாங்க சொல்லுவோம் பிரிவிலி என்று கதைக்க போறோம். இங்க எல்லாத்துக்குமே பிரிவிலி என்று தான் கொமனா எல்லாத்துக்கும் கதைக்க போறோம். எல்லாத்துக்கும் மண்டா இல்ல, சில ஒரு பேருக்கு இல்ல. பிரிவிலி என்ன மாதிரி தான் கதைக்க போறோம். அதாவது வந்துடா இவைதான் முன்னுக்கு பச்சை அல்காக்கள் என்று கதைப்போம். இவைதான் தாவரங்களின் மூதாதையர்கள் என்று கதைப்போம். அதாவது போகோனேட்டம் என்ற முதலாவது இருக்கிற. அதுக்கு முதல் வந்து மேக்கன்சியா. ரைட், கெப்படோஃபைட்டா, மேக்கன்சியா. அதுக்கு பிறகு போகோனேட்டம், அவையே தான் பாசிகள்னு கதைப்போம். அதுக்கு பிறகு வந்து அண்டோசெரோஃபைட்டா. அப்போ போகோனேட்டம், அண்டோசெரோஃபைட்டா, மேக்கன்சியா இவே நாங்க பிரிவிலியன்னு கதைக்கிறோம் நாங்களடா. இவை நாங்கள் பிரிவிலியன்னு கதைக்கிறோம் நாங்கள். ஏனென்றா இவையிட்ட இருந்துதான் அவை தோற்றம் பெற்றதால அவையும் இந்த சொப்டான கேரக்டர் தான் இருக்கணும். ஜெலி மாதிரியான ஸ்ட்ரக்சர். இப்ப நீ இத இங்க இருக்குதா தெரியல, நீ வந்து இது வந்து கடல் வாழ்க்கையை தான் கொண்டிருக்க போயினும். ஸோ நீ கடல்ல சில நேரங்கள்ல இவை பிஞ்சு பிஞ்சு மிதந்து விரைவினம் ஒரு கிரீன் கலர்ல நீ பீச் சைட் போனீங்கன்னா பார்த்திருப்பாய். ஆனா நீ பீச் சைட் போனா என்ன பாப்பாய்ன்னு எனக்கு தெரியும். பொமனா பீச் சைட் போனா சில பேர் என்ன பாக்குறேன்னு எனக்கு தெரியும் ஆடா. ரைட், அப்ப அந்த பீச் சைட்ல போனா இப்ப சயின்ஸ் படிச்சவனா இதை தாண்டா போய் தேடுவான். மொளஸ்காவை தேடுவான், ஆத்திரப்போடாவை தேடுவான். அதே மாதிரி பேருந்து சொல்றேன் இல்ல, மனிதனை தேடுறது அதுவும் ஒரு வகையான கோடேட்டா தானே சார். அப்ப நான் கோடேட்டாவின் கேரக்டரை போய் பீச் சைட்ல படிச்சேன்னு சொல்றேன். அப்ப புரோட்டீஸா நிறைய கடலுக்குள்ள இருக்குடா. புரோட்டீஸா நிறைய கடலுக்குள்ள இருக்கு. அந்த புரோட்டீஸா அந்த அல்கே நீ கடலுக்குள்ளதான் போய் பார்க்கணும். இல்லாட்டி அங்க இருக்கிற ஒவ்வொரு இந்த அல்கே இந்த பகுதிகளும் வந்துடா உடஞ்சி டயட்டத்தை பார்க்கலாத அது நுணு காட்டிக்குரிய அங்கி உல்வா, ஜெலீடியம், சாகசம் இந்த மூன்று பேருமே கடல் அலையில வந்து உடைஞ்சு போசான அலை அல்லது ஏதாச்சும் படகுகள் வந்து மூவ் பண்ணி பிஞ்சு இந்த அலையோட எடுத்துக்கொண்டு கரைக்கு வருவின. நீ கடல் சைட் போனீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்க்கலாம். எது? உள்வா பார்க்கலாம். அதே மாதிரி எது பார்க்கலாமடா? ஜெலீடியம் பார்க்கலாம், சாகசம் பார்க்கலாம். ரைட், இப்ப நான் என்ன கதைக்கிறேன்டா, இவர் ஒரு பிரிவிலி. ஜெலீடியமும் ஒரு பிரிவிலி.
அதே மாதிரி சாகசமும் ஒரு பிரிவில். இட் மீன்ஸ் ஒரு சாஃப்டான கேரக்டரடா. அப்ப அது வந்து எங்க பாசி மாதிரி, பாசிகள் இருக்குதானே, ஆனா அது ஒரு தாவரமா நாங்கள் கருத போறோமடா. அந்த பாசி மாதிரியான ஒரு சாஃப்டான கேரக்டர் தான் இவை. யார்? இந்த அல்கே. அப்ப நாங்கள் எல்லாரையும் பிரிவிலி என்று தான் கதைப்போம். யாரு? அந்த உல்வா, ஜெலீடியம், சாகசம். டயட்டத்துக்கு கதைக்க மாட்டோமா? டயட்டத்துக்கு கதைக்கிறீர்கள். ஓகே. இப்ப நாங்க கதைப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இவை வந்தடா ஒரு அடித்தள மேற்பரப்புல இணைந்திருக்க வேணும் என்றதுக்காண்டி இவை ஒரு கட்டமைப்பை கொண்டு பின்னமடா என்னண்டா வேர் போன்ற பற்றுறுப்பு. என்ன கதை? வேர் போன்ற பற்றுறுப்பு. ரைட். வேர் போன்ற பற்றுறுப்பை கொண்டவை. அடுத்தது இந்த பகுதியை பார்த்தா இத சொல்லுவோம் இலை போன்ற தகடுகள். இலை போன்ற தகடுகளை கொண்டு, இலை போன்ற தகடுகள் வேர் போன்ற பற்றுறுப்பை கொண்டு, வேர் போன்ற பற்றுறுப்பை கொண்டு பல்கலத்தாலான, பல்கலத்தாலான என்னடா பிரிவிலி என்று கதைப்போம். பிரிவிலி தனித்தனியா எழுதலாம். வேர் போன்ற பற்றுறுப்பு மற்றும் இலை போன்ற தகடுகளை கொண்டவை. இலை போன்ற தகடுண்டா இலை இங்க இல்லையடா. எங்க இலை வருது? எங்க வருது? அது தாவரத்துலதான் ஃபர்ஸ்ட் வருது இலை. அதுவும் இனிஷியல் அணி கூர்ப்பு தொடர்பு பாத்தீங்கன்னா தாவரங்கள் படிச்சீங்கன்னா முன்னுக்கு இருக்கிற போகனேட்டம், போகனேட்டம், ஆந்தோசெரோபைட்டா, அந்தோசெரஸ், அதே மாதிரி மாக்கியான்சியா, இந்த 3 பேருட்டையும் பிரயோபைட்ஸ் சொல்லுவோம். வேட்ட இலை இல்லை, தண்டு இல்லை, வேர் இல்லை, எல்லாம் போலிகள். இலை போலிகள், தண்டு போலிகள், அதே மாதிரி வேர்போலிகள். இதுன மீனிங் என்ன? இவே டைம் இல்ல தானடா. இவே இந்த மூதாதையர் டைம் இல்ல தானே. யாருட்ட? இந்த அல்கேட்ட இல்ல, பச்சை அல்காவிட்ட இல்ல. அப்படி என்றதால இவேட்ட நாங்கள் இதை விளங்கி கொள்றதுக்கு ஈஸியா இலை மாதிரி இருக்குது, ஆனா இலை இல்லை. அப்ப இலை போன்ற தகடுகள். என்ன பேர்? இலை போன்ற தகடுகள். வேர் இல்ல, ஆனா வேர் போன்ற பட்டுறுப்பு. அதாவது வேர் செய்ய வேண்டிய வேலையை இங்க ஒரு பட்டுறுப்பு செய்து என்றதுதான் கதை. அப்ப இங்க என்ன? வேர் போன்ற பட்டுறுப்பு இருக்குது, இலை போன்ற தகடுகள் இருக்குது. ஆரிட்ட? உள்வாட்ட. ரைட். அப்ப இது ஒரு பல்கலத்தாலான பிரி. பல்கலம் யார் வச்சிருக்கணும்டா உல்வா, ஜெலீடியம், சாகசம். டயட்டன் தனிக்கலம். அங்க இனிஷியல் ஆளினா தானே டயட்டன் தனிக்கலம். மற்ற 3 பேரும் பல்கலம். ரைட். இனி இந்த கேரக்டரை விட்டு கொமனான கேரக்டர் இருக்குன்னு சொன்னோம் தானே. அப்ப இவை வந்து என்னது? கடல் வாழ்க்கை. யாவும் கடல் வாழ்க்கை. ரைட். யாவும் வந்து என்ன சொல்லுவாப்பமாடா? கடல் வாழ்க்கை உண்டு உள்வா. அடுத்தது 2வது இந்த பச்சை அல்காக்கள் தானேடா. இந்த பச்சை அல்காவில நிறைய ஆக்கள் நுணுக்கு காட்டிக்குரிய ஆக்கலடா. நிறைய ஆக்கள் வந்து நுணுக்கு காட்டிக்குரிய ஆக்கள். ஆனா இங்க என்ன பிரச்சனைடா? இவரை நாங்கள் வெட்டு கண்ணால பார்க்கலாம். மேக்ரோஸ்கோபிக்னு சொல்லுவோமா? வெட்டு கண்ணால பார்க்க முடியும். மற்ற ஒன்றுக்குமே எழுதியிருக்க மாட்டான். ஜெலீடியம், சாகசத்துக்கு எல்லாம் வெட்டு கண்ணால் பார்க்க முடியும் எல்லாம் எழுதியிருக்க மாட்டான். ஏனண்டா அங்க இருக்கிறவ எல்லாரையும் நாங்க வெட்டு கண்ணால பார்க்கலாம். ஆனா குளோரோபைட்டாவில இருக்கிறது வந்து தனிக்கிழமான ஆக்கள் இருக்கணும், தனிக்கிழமான ஆக்கள் இருக்கணும். அவையில சில பேரை வந்து நாங்க வெட்டு கண்ணால பார்க்கலாது. ஆனால் இந்த உள்வாவை வெட்டு கண்ணால பார்க்க முடியும். அதுக்காண்டித்தான் இங்க கொண்டுதான் அந்த ஒரு வேர்டை வந்து எழுதி வச்சுக்காங்க. என்னது? மேக்ரோஸ்கோபிக்கடா. இட் மீன்ஸ் மைக்ரோஸ்கோபிக்னு சொன்னா நுணுக்கு காட்டிக்குரியவை. மேக்ரோண்டா பெருசு, மேக்ரோண்டா பெருசு, மைக்ரோண்டா சின்ன. அப்ப மேக்ரோன்றது வெட்டு கண்ணுக்குரியவை. அப்ப இந்த அல்காவை நாங்கள் கண்ணால பார்க்கலாம். யாரு? இந்த உள்வாவை பார்க்கலாம். எல்இடியத்தை எழுதியிருக்க மாட்டான், பாயிண்ட்ஸ் எழுதியிருக்க மாட்டான். வெட்டு கண்ணால பார்க்க முடியும், அது சும்மாவே கண்ணுக்கு தெரியும். சாகசத்துக்கும் எழுதியிருக்க மாட்டான். அப்ப ஏன் இங்க கொண்டு வந்து சில இடங்கள்ல அந்த பாயிண்ட்ஸ் எழுதியிருக்க மாட்டான், சில இடங்கள்ல அந்த பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பான். அப்ப இந்த மெட்டதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது போல கிடக்குன்னு கதைக்க கூடாது. ஏன் நீங்க அந்த பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கானண்டா இந்த பச்சை அல்காவில ஏனையாக்கள் இருக்கு தனிக்கிழத்துக்குரியவை. அவையே நாங்க கண்ணால பாக்கலாதடா, வெட்டு கண்ணால பாக்கலாது. நுணுக்காடு. இப்ப போய் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆள் சொல்றேன், கிளாமுடோமோனஸ் ஒரு ஆள் இருக்காரு. கிளாமுடோமோனஸ் உனக்கு தெரியும், ஒரு இளநிமையா இருக்கு, 2 சவுக்கு முளை வந்து நிற்கும். அதை நாங்க வெட்டு கண்ணால பாக்கலாது. சொல்ல கதை விளங்குதா? ரைட். ஓகே. அப்ப இவை வெட்டு கண்ணால பார்க்க முடியும். அதே மாதிரி கடல் வாழ்க்கையை கொண்டவை. இனி வந்து கோமனான கேரக்டர் சொன்னானே, சேமிப்புணவு, கலைச்சுவர் கூறு, அடுத்தது ஒளித்தோப்பு நிறப்பொருள். அப்ப இங்க கலைச்சுவர் கட்டாயம் இருக்குந்தானே. அல்கேண்டாடா கலைச்சுவர் இருக்கும். ரைட்.
அப்ப இங்க என்ன கலைச்சுவர் கூறென்றால் செலுலோசு. என்ன பேரடா? செலுலோசு. ரைட். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? சேமிப்புணவு. இவர்கிட்ட சேமிப்புணவு எதென்று கேட்டி என்றால் மாப்பொருள். எதடா? மாப்பொருள். இதால தான் நாங்கள் இப்படியான கேரக்டர் நிறைய பொருந்துதடா. எதோட என்ன? தாவரத்தோடு. செலுலோசு கலைச்சூர்ல இருக்கிறது. அடுத்தது மாப்பொருள் சேமிப்புணவா இருக்கிறது. ஒளித்தொகுப்பு செய்கிறது. அப்படியான நிறைய ஃபேக்டர் வந்து எங்கட தாவரத்தோட ஒத்து போறதால தான் நாங்கள் தாவரத்தின் மூதாதையர்களா இதையே கருதினோம். யாரு? பச்சை அல்கா குளோரோபைட்டாக்கள். என்ன பேரடா? குளோரோபைட். குளோரோபைட்டா என்று கதைப்போமா? ரைட், ஓகே. இப்ப வருவோம். சேமிப்புணவு மாப்பொருள். அடுத்தது ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் இருக்குதானே? ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் பார்க்க வேணும்னு சொன்னேன். அந்த ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் இங்க என்னென்ன இருக்குண்டாடா? குளோரோபில் ஏ, குளோரோபில் ஏ அண்ட் குளோரோபில் பி. ரைட், ரெண்டு தான் இருக்க போயிடும். குளோரோபில் ஏயும் குளோரோபில் பியும் இருக்க போயிடும். அப்ப உள்வாக பேட்டி கதவாபம், உள்வாக பேட்டி கதவாபம் யாவும் கடல் வாழ்க்கைக்குரியவை. வெட்டு கண்ணுக்கு தெரியக்கூடிய அல்காக்கள், வெட்டு கண்ணால பார்க்க முடியும். அடுத்தது வந்து இலை போன்ற தகடுகளையும் வேர் போன்ற பட்டுறுப்பையும் கொண்ட பல்கலத்தாலான பிரிவிலி. பல்கலத்தாலான பிரிவிலி. அதுக்கு பிறகு இவற்ற கிளச்சுவர் கூறு வந்து என்னவா இருக்க போகுது? செலுலோசு. சேமிப்புணவு என்னவா இருக்க போகுது? மாப்பொருள். அதே நேரம் ஒளித்தோப்பு நிறப்பொருள் என்னவா இருக்க போகுது? குளோரோபில் ஏ அண்ட் குளோரோபில் பி. அப்ப இவை வந்து மேலதிகமான கருத்து இங்க இல்ல. தாவரத்தின் மூதாதையர்களா இருக்க போயினோம். அதாவது பிளான்ட் ராச்சியத்தின் ஒரு மூதாதையரா இருக்க போறார்கள் குளோரோபைட்டாக்கள். ரைட். இவை இந்த நிறமும் கதைக்கத்தானே வேணுமாடா. இவை வந்து என்ன சொல்லுவாப்போம்? பச்சை அல்காக்கள். பச்சை அல்காக்கள். ரைட். இவை வந்து பச்சை அல்காக்களா இருக்க போயினும். இவ்வளவு தான் ஆட்ட கேரக்டர்ஸ் இந்த குளோரோபைட்டா. இந்த ஆட்டடா குளோரோபைட்டா இல்ல எக்ஸாம்பிள் உள்வாண்ட கேரக்டர். சொல்ற கதை விளங்குதா? கடல் வாழ்க்கை வெட்டு கண்ணுக்கு தெரியும். கலச்சுவர் கூறு செலுலோஸ். சேமிப்புணவு மாப்பொருள். ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் குளோரோபில் ஏ அண்ட் பி. இலை போன்ற தகடு, இலை போன்ற தகடு வேர் போன்ற பட்டுறுப்பு கொண்ட பல்கலம் கொண்ட பிரிவிலியடா. இது பல்கலம். அடுத்தது என்ன? இது பச்சை அல்கான்னு கதைக்கிறோம். இது பச்சை அல்கான்னு கதைக்கிறோம். ஓகே. இதுக்கு பிறகு இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெலீடியம். யாரு? ஜெலீடியம். ஜெலீடியம். ஓகே. இந்த ஜெலீடியத்தை நீ பாத்தீங்கன்னா ஜெலீடியம் இவர் வந்து ஒரு சிவப்பு அல்கான்னு கதைப்போம்டா. சிவப்பு அல்கான்னு தான் கதைக்க போறோம். ஸோ நான் அதை சிவப்பாலேயே வந்து சும்மா கீறிக்கொள்றேன்டா. ரைட். இது என்னவா இருக்க போதுன்னாடா? ஜெலீடியமா? ஜெலீடியம். ஜெலீடியம். ரைட். வளமையா நாங்கள் படங்கு நாடா கீழே லேபிள் பண்றது ஒரு வழக்கம். கீழே அந்த படத்துக்கு கீழே
அப்ப நான் அதை இப்ப இந்த சொல்றேன் இல்லைங்க, மேலே எழுதி இப்ப இந்த கீழே மொழி இருக்கீங்கன்னு ஒரு படத்துக்கு கீழே எழுதணும்டா. இந்த படத்துக்கு கீழே அது ஒரு சயின்டிபிக்கான விஷயம். ஜெலிடியம் என்றதை வந்து எழுதி அதுக்கு கீழே லேவ் பண்ண வேணும், சயின்டிபிக் டேர்ம் என்றபடியா. ரைட், ஜெலிடியம். இங்க வந்துடா என்ன இருக்குமெண்டா, வேர் போன்ற பற்றுறுப்பு இருக்க போகுது. வேர் போன்ற பற்றுறுப்பு இருக்கும். பற்றுறுப்பு இங்க வேர் போன்ற கதைகள்ல தான் பற்றுறுப்புன்ற மாதிரி தான் ஜஸ்ட் கதைச்சிருக்கான் புக்கில். பற்றுறுப்புன்ற மாதிரி தான் கதைச்சிருக்கான். இப்ப இந்த கொமனா கதைப்பான்டா ஒரு வேர் போன்ற பற்றுறுப்பு தான், ஆனா பற்றுறுப்பு காணப்படும் தான் கதைச்சிருக்கான். ஆனா இங்க மேல இலை போன்ற தகடு இருக்காது. இது வந்து சின்ன சின்ன கூறுகள் இப்ப கீரைக்கே பார்த்தனே தானடா. அப்ப இங்க இலை போன்ற தகடு என்று கதைக்கிறேன் இல்லையா, இலை போன்ற தகடு என்று கதைக்க மாட்டோமா, தகடு மாதிரி கதைக்கிற இல்ல. இப்ப இந்த அதை எழுதி அப்படி கதைக்கிற இல்லையன்னு எழுதுற இல்ல, நான் சும்மா கம்பாரிசனுக்காண்டி கதைக்கிறேன்டா. அதுல இலை போன்ற தகடுன்னு இங்க கதைக்கிற இல்ல. ஆனா சாகசத்துக்கு கதைக்க போறோம். உள்வாக்கு இலை போன்ற தகடு இருக்குல்லோடா, இதே மாதிரி சாகசத்துக்கும் இலை போன்ற தகடு இருக்குன்னு கதைப்பேன். ஆனா ஜெலீடியாவில இலை போன்ற தகடு என்று கதைக்க மாட்டேன். ஜெலீடியத்துல என்ன இருக்குது, வேர் போன்ற பற்றுறுப்பு. அப்ப உள்வாயில இருக்கு வேர் போன்ற பற்றுறுப்பு. அதே மாதிரி ஜெலீடியத்திலையும் பற்றுறுப்பு இருக்கு. அடுத்தது சாகசத்துக்கும் பற்றுறுப்பு கதைக்க போறேன். சாகசத்துக்கும் பற்றுறுப்பு கதைக்க போறேன். இலை போன்ற தகடு உள்வாக்கும் அடுத்ததா இருக்க போற சாகசத்துக்கு நான் கதைக்க போறேன். ஸோ இங்க நான் கதைக்க இல்லையா, ஜெலீடியத்துல கதைக்க இல்லை. ரைட், அடுத்த கதை என்னண்டாடா, இவர் சிவப்பு அல்காவா இருந்த போதிலும் இவற்ற சில இடங்களை பார்த்தீங்கன்னாடா பச்சையும் கலந்துதான் இருக்க போகுது. பச்சையும் கலந்துதான் இருக்கும். நான் காய்கிறோனா விளங்குதா, பச்சையும் இடைக்குள்ள கலந்துதான் இருக்கும். அப்ப பச்சை கலந்த சிவப்பு அல்காவா தான் இருக்க போகுது. அப்ப இவற்ற கேரக்டரை பார்த்தோமா இருந்தால், இது நான் சொல்றேன் என்ன, இவரும் எல்லாமே கடல் வாழ்க்கையா, கடல் வாழ்க்கை, நன்னீர் வாழ்க்கை இல்ல, கடல் வாழ்க்கை. அடுத்தது வந்து நாங்கள் என்ன கதைக்க போறோம் என்றாடா, கடல் வாழ்க்கை. அடுத்தது வேர் போன்ற பட்டுறுப்பை கொண்ட பல்கலத்தாலான பிரிவிலி. பல்கலத்தாலான பிரிவிலி. வேர் போன்ற பற்றுறுப்பை கொண்ட என்னது, பல்கலத்தாலான பிரிவிலி. இவரும் அப்படித்தான், பல்கலத்தாலான பிரிவிலி தான். ஆனா இலை போன்ற தகடுகளையும் கொண்டிருப்பார். ஆனா அங்க பற்றுறுப்பு மட்டும்தான் கதைக்கிறோம். அப்ப வேர் போன்ற பற்றுறுப்பை கொண்ட பல்கலத்தாலான என்ன சொல்லுவோம், பிரிவிலி, ஏர், இந்த ஜெலீடியம். ஜெலீடியம். அடுத்தது வந்து நாங்கள் என்ன கொமனா இருக்கிற கதை தாண்டா கதைக்க வேணும். என்ன கதை கதைக்க போறோம், இங்க கதைச்ச கதை தான் கலைச்சுவர். கலைச்சுவர் கூறு. கலைச்சுவர் கூறு என்ன, கலைச்சுவர் கூறு ஜெலீடியத்தின் அதேதான் செலுலோசு. செலுலோசு, ரைட். அதே மாதிரி இவற்ற ரெண்டாவது விஷயம் சேமிப்புணவு கதைக்க போறோம்டா. சேமிப்புணவு. இங்க வந்து சேமிப்புணவு ஒரு வகையான வித்தியாசமான பேரடா, புளோரிடியன். புளோரிடியன் மாப்பொருள். புளோரிடியன் மாப்பொருள் என்றதுதான் இவற்ற சேமிப்புணவு. என்னது, புளோரிடியன் மாப்பொருள் என்று கதைப்போமா, புளோரிடியன் மாப்பொருள். ஓகே, சேமிப்புணவு. அடுத்தது வந்து இங்க வந்து ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். இது எல்லாத்துக்குமே தான் காட்சி கொண்டு வரமாடா, ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். ரைட். எது டே குளோரோபில சோட்டா எழுதுற, நான் இப்படி எக்ஸாமுக்கு எழுதக்கூடாதா. குளோரோபில் என்னடா, ஏ இருக்கு, குளோரோபில் டி இருக்கு, குளோரோபில் டி இருக்கு. அடுத்தது வந்து பைகோபிலின். பைகோபிலின் புரதங்கள். பைகோபிலின் புரதங்கள் என்ன பேர், பைகோபிலின் புரதம். குளோரோபில் ஏ, குளோரோபில் டி, பைகோபிலின் புரதங்கள் இருக்கு. என்ன ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். இங்க குளோரோபில் ஏ மற்றும் பி. இங்க சேமிப்புணவு மாப்பொருள், அங்க புளோரிடியன் மாப்பொருள். இங்க கிளச்சுவர் கூறு செலுலோஸ், அங்கேயும் கிளச்சுவர் கூறு செலுலோஸ். இங்க இலை போன்ற தகடு இருக்கு, அங்க அப்படி கதைக்கிறது இல்லை. இது பச்சை அல்கா, அது சிவப்பு அல்கா. ஆனாலும் பச்சை கலந்த சிவப்பு நிறமுடையவை. பச்சை கலந்த சிவப்பு நிறமுடையவை. சிவப்பு நிறம் உடையவை. அப்படி என்றாலும் இவருக்கு கொமனா கதைக்கிறது சிவப்பு அல்கான்னு தான் கதைக்கும். சிவப்பு அல்காதான்டா, ஆனா அதுல பச்சையும் கலந்து இருக்கும் என்றதுதான் கதை. எது, ஜெலீடியம். அப்ப ஜெலீடியத்தின் கேரக்டர்ஸ் வழங்கிட்டாடா, கடல் வாழ்க்கை, பல்கலத்தாலான பிரிவிலி, வேர் போன்ற பற்றுறுப்பு கொண்டிருக்கும். அடுத்தது என்ன, சேமிப்புணவு, புளோடியம் மாப்பொருள், கலைச்சுவர் கூறு செல்லோஸ், வேற மாதிரி உள்வாவ மாதிரி. ஒளித்தோப்பு நிற பொருள் என்னது, குளோரோபில் ஏ, டி,
பைகோபிலின் புரதங்கள். பைகோபிலின் புரதங்கள் என்னும் ஒரு ஒளித்தோப்பு நிற பொருள் இருக்கு. அதுக்கு மேலதிகமா இவர் வந்து என்னது பச்சை கலந்த சிவப்பு நிறம் உடையதா இருந்தாலும் அது சிவப்பு அல்கா. அது ஒரு சிவப்பு அல்கா என்று கதைக்க போறோம். என்னடா சிவப்பு அல்கா. இதுக்கு பிறகு ஆரை பற்றி கதைக்க போறோம்டா சாகசம். ஆரடா சாகசம். அப்ப பார்த்துக்கொள்வோம். அடுத்தால் ஆருன்னு பேர் சாகசம். ரைட். இவரும் ஒரு பல்கலத்தாலான அங்கிதான்டா. பல்கலத்தாலான அங்கிதான். இவர் என்னத்தை கொண்டிருப்பாருண்டா ஆஹ் இந்த எது பொற்கபில நிறம் கபில நிறமுடையவை. கபில நிற அல்காக்கள் கதைக்க போறோம்டா. கபில நிற அல்காக்களா. ரைட். இவைந்த கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா இவையும் வந்து என்ன சொல்லுவோம், வேர் போன்ற பற்றுறுப்பு வந்து இருக்க போகுது. என்னது வேர் போன்ற பற்றுறுப்பு வந்து இருக்க போகுது. ஓகே. இவைந்த ஸ்ட்ரக்சரடா கிட்டத்தட்ட தாவரத்தை மாதிரி இருக்க போகுதுடா. தாவரத்தை மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் இவருக்கு வந்து இருக்க போகுதா. ரைட். அப்ப இவர் தாவரத்தை ஒத்த பிரிவிலி என்னும் சில பேர் கதைக்கிறது. தாவரத்தை ஒத்த பிரிவிலி என்று கதைப்பாங்களா. ரைட். இவர் வந்து தாவரத்தை ஒத்த பிரிவிலி. ஆனா இங்க ஒரு ஸ்பெசிபிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்க போதடா. என்ன கதை என்றால் இங்க ஒரு திராட்சை குளம் மாதிரி சில வாளி காற்று நிரப்பப்பட்ட மிதவைகள் இருக்க போகுதடா. மிதவைகள் ஒரு குமிழ் குமிழா இருக்கும். ரைட். குமிழ் குமிழா வந்து காற்று நிரப்பப்பட்ட மிதவைகள் இருக்க போகுது. ரைட். இப்படியான அதாவது சின்ன நீ இதை நான் இது உங்க புக்ல பாயிண்ட்ஸா இல்ல இப்ப இந்த யோசிக்கிற இல்ல என்ன விஷயம்டா. அதாவது என்ன சின்ன சின்ன குமிழிகள் மாதிரி இருக்க போதோடா. காற்று நிரப்பப்பட்ட மிதவைகள் என்ன மாதிரி கதைக்க போறோம். காற்று நிரப்பப்பட்ட மிதவைகள் என்ன மாதிரி கதைக்க போறோம். அதாவது வந்து இதுதான் அந்த பகுதியா. காற்று நிரப்பப்பட்ட மிதவைகள். ரைட். மிதவைகள் இருக்கும். குமிழுருவான மிதவைகளா. குமிழுருவான மென்ஷன் பண்ண. ரைட். குமிழ் உருவான மிதவைகள் என்ன மாதிரி இருக்கு மங்கால இருக்கிறவன விளங்குதான்னு தெரியல. அதாவது வந்து என்னடா ஒரு சின்ன சின்ன இப்படி திராட்சைக்குள்ள தெரியும் தானடா. திராட்சைக்குள்ள அதே மாதிரி இருக்கத்தான் போகுது. இப்ப நீ எங்க போய் பார்த்தீங்கன்றால் எங்க பீச் சைடுல போய் இது வந்து அந்த அலையோட வந்து உடைச்சு கொண்டு வருமடா. ஒரு ஒரு என்னது இப்ப ஒரு ஒரு கிஃப்ட் கொடுக்க பொக்கே இருக்குதானே. பொக்கே அந்த பொக்கே மாதிரி தான் இந்த ஷேப் இருக்க போகுது. ஒரு குலையா வந்து அப்படியே பிஞ்சு கொண்டு வர போகுது. இது ஒரு கிட்டத்தட்ட தாவரம் மாதிரி தான் உள்ள அடி மேற்பரப்புல இருக்க போகுது. ஒரு தாவரம் மாதிரி அந்த அது இலையில அல்லது வேறு ஏதாவது பொறிமுறை தாக்கத்துல வந்து உடைஞ்சு அந்த இலையோட எடுத்து கொண்டு வந்து மிதந்து கொண்டு வரும். கபில நிறம் முடியுது. அதை எடுத்து பார்த்தா அதுல சின்ன சின்ன திராட்சை பழை மாதிரி குமிழ் உருவான என்ன இருக்க போகுதுன்னாடா மிதவைகள் இருக்க போகுது. குமிழ் உருவான மிதவைகள் வந்து இருக்க போகுது. சொல்ற கதை விளங்குதாடா. ரைட். அப்ப இங்க என்ன இருக்கும். இதுல வேர் போன்ற பட்டுறுப்பு இருக்கும். வேர் போன்ற பட்டுறுப்பு. வேர் போன்ற பட்டுறுப்பு இருக்கத்தான் போகுது. ரைட். அடுத்தது இவர்கிட்ட இலை போன்ற தகடும் இருக்கத்தான் போகுது. இலை இல்லையா. இலை போன்ற தகடு. இலை போன்ற தகடும் இருக்கத்தான் போகுது. ரெண்டுமே இருந்தாலும் இவை வந்து பல்கலத்தாலான பிரிவிலி தானே. பல்கலத்தாலான பிரிவிலி. ரைட். பல்கலத்தாலான பிரிவிலி. அப்ப மூன்று பேருக்குமே கொமனான எஃபெக்ட் தான் எது. உல்வா ஜெலீடியம் சாகசம் மூன்று பேருக்குமே எது கொமனான கேரக்டர். பல்கலத்தாலான பிரிவிலி. பல்கலத்தாலான பிரிவிலி. அப்ப வேர் போன்ற பட்டுறுப்பும் மூன்று பேருடையும் தான் இருக்க போது. ஆனா இங்க புக்ல இவருக்கு பட்டுறுப்புன்னு தான் எழுதியிருக்கா. முதல்ல சொல்றேன். ரைட். அப்ப வேர் போன்ற பட்டுறுப்பை கொண்டிருக்க போயிடும். இலை போன்ற தகடு
ஜெலீடியத்துக்கு வராது, அங்க உள்வாக்கும் தாக்கசத்துக்கும் சொல்லியிருக்கும் இலை போன்ற தகடு, ரைட். இப்ப இவர் தாவரத்தை ஒத்த பிரிவிலி என்று கதைக்கிறமடா, யார் சொல்லுவாப்பம்? இவர் தாவரத்தை ஒத்தவர், தாவரத்தை ஒத்த ஒத்த பிரிவிலி என்று கதைக்க போறோம். தாவரத்தை ஒத்த பிரிவிலி ஏனென்றா தாவரம் மாதிரி தான் இருக்க போற, ரைட். இவர் ஒப்பீட்டளவில மிச்ச எல்லாரையும் ஒப்பீட்டளவில பருமனில் பெரியது, ஒப்பீட்டளவில் என்ன சொல்லுவாங்க, பருமனில் பெரியது. அதாலதான் நான் கதைக்கிறேன், தாவரத்தோட ஒப்பிடலாம். தாவரமா அல்லது அல்கை என்ற ஒரு குழப்பம் வேற, நீ அதை ஒரு பீச் சைட்டில் அதை எடுத்து கையால பார்த்தீங்கன்னா தான் அந்த ஃபீல் வரும். இது தாவரமா அல்லது அல்கையாண்டு குழம்புற லெவலுக்கு அந்த தாகதம் இருக்கும். அதான் தாவரத்தை ஒத்த பிரிவிலி என்று கதைப்போம், தாகதது. அதே நேரம் என்ன ஒப்பீட்டளவில் பெருமன், இந்த இவையில நான் படிக்கிற பொட்டிசாவில இவை கொஞ்சம் பெருமன் பெரியதா தான் இருக்க போயினும், அதே நேரம் இங்க வந்து என்ன கதை கதைக்கிறேன், வழி நிரப்பப்பட்ட அல்லது காட்சி நிரப்பப்பட்ட குமிழுருவான மிதவைகள் இருக்குமாடா. இது இந்த பங்கன் சொல்லலாம், நான் வேணுமென்னா சொல்லலாம். என்னது இது, அடிமேற்பரப்புல இருந்து இந்த தாவரத்தை வந்து ஒரு மிதந்து வச்சுக்க. ஏனண்டாடா இப்ப மேல இருக்கிற தண்ணியின் அழுத்தம் அந்த தாவரத்துக்கு இருக்கும், மேல இருக்கிற தண்ணியின் அழுத்தம் அந்த தாவரத்துக்கு இருக்கும். ஆனால் அந்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்காண்டி இந்த மிதவைகள் இருக்கேக்க அந்த தாவரத்தை வந்து என்ன செய்யுமாடா, அந்த இடத்துல மிதந்து கொண்டிருக்க வைக்கும். அதே நேரம் வந்து இந்த காத்து பயங்கர அலை அடிக்கும் தானே, அந்த அலையில இருந்தும் இந்த தாவரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த தாவரம் வந்து வருது. இந்த அல்கையை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து என்ன இருக்கும், குமிழுருவான மிதவைகள் வந்து இருக்கலாம். அப்ப அது ஒரு ஸ்பெசிபிக்கான அடாப்டேஷன் தான்டா. எதுக்கு, அந்த இருப்பிடத்துக்கு, அந்த அடியில அந்த மேற்பரப்புல அடிமேற்பரப்புல அட்டாச் பண்ணி இவர் வந்து அந்த அலை, இந்த தாக்கம், அடுத்த அந்த அழுத்தங்களை வந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த குமிழ் உருவான மிதவைகள் ஹெல்ப் பண்ணுது. ஆனா இங்க அதை பத்தி கதைக்கல. அதாவது நீ என்ன எழுத போறாய், காட்சி நிரப்பப்பட்ட குமிழ் உருவான மிதவைகள் இருக்கும்னு தான் எழுத போறாய். கணக்க இங்க நீ ஒன்றும் டிஸ்கிரைப் பண்ண தேவையில்லை, ரைட். அடுத்தது என்ன கதைக்கிறேன் என்றால், இங்க என்ன விஷயம் இருக்கு மேலதிகமா பழமையா கதைக்கிறது, கலைச்சுவர் கூறு. கலைச்சுவர் கூறு ஆர் ரிப்பேர். இங்க ஒரு புது சேர்வை ஒன்று இருக்குமாடா, செலுலோஸ் இருக்கும் தான், செலுலோஸ் இருக்கும் அண்ட் அல்ஜீனிக் அமிலம் ஒன்று இருக்குடா, அல்ஜீனிக் அமிலம், ரைட். அல்ஜீனிக் அமிலம் ஒன்று, செலுலோஸும் அல்ஜீனிக் அமிலமும் இருக்குது எங்க, இங்க கிளச்சுவர் கூறா சாகசத்திட்ட. அதே மாதிரி சேமிப்புணவடா, சேமிப்புணவு இதுவும் ஒரு புது சேர்வை தான், லேமினாரின் என்று கதைப்போமா, லேமினாரின். என்னது, லேமினாரின், லேமினாரின் என்ற ஒரு சேர்வை, அதுவும் ஒரு புதுசா ஒரு சேர்வை தான். அடுத்தது வந்து இங்க ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்களடா டே, ஒளித்தொகுப்பு, ஒளித்தொகுப்பு என்ன சொல்லுவாப்போம், நிறப்பொருட்கள் என்ன இருக்கு நீ, ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள்ல இங்க என்ன இருக்கும் என்றால் குளோரோபில், குளோரோபில் ஏ, குளோரோபில் சி, ரைட். குளோரோபில் ஏயும் இருக்கடா, குளோரோபில் சியும் இருக்கு. அதுக்கு மேலதிகமா இன்னொரு ஆள் இருக்கார், சாந்தோபில், சாந்தோபில். என்னடா சாந்தோபில். அப்ப என்ன ஒளித்தொகுப்பு நிறப்பொருள், குளோரோபில் ஏ, குளோரோபில் சி, அடுத்தது சாந்தோபில். அப்ப முன்னுக்கு ஒருக்க போய் பார்த்துடுவா, அல்கையில குளோரோபில் ஏயும் பியும், ஜெலீடியத்துல குளோரோபில் ஏ, குளோரோபில் டி, அடுத்தது பைகோபிலின் புரதங்கள். ஆனா இவர்கிட்ட குளோரோபில் ஏ, குளோரோபில் சி, அடுத்தது மேலதிகமா சாந்தோபில் வந்து இருக்க போறார். யார் இருக்க போறார், சாந்தோபில் இருக்க போறார், ரைட். அடுத்தது இவர் வந்து என்ன நிறம் என்று ஆல்ரெடி சொல்லிட்டேன், கபில நிறம். என்ன நிறம்டா, கபில நிறம். கபில நிற அல்காக்கள், கபில அல்காக்கள் என்று சொல்லுவோமா, கபில அல்காக்கள். இவன்ற இன்னொரு, இந்த கபில நிறத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கடா, ஒலி பச்சை. என்ன நிறமடா, ஒலி பச்சை நிறம், ரைட். அப்ப ரெண்டு நிறத்தை நாங்கள் இங்க காய்ச்சி கொள்ளலாம், ஒரு ஒத்த சொல் மாதிரி தான். என்ன சொல்லுவோம், அதாவது கபில நிற அல்காக்கள் என்று கதைப்போம், இல்லாட்டி வந்து ஒலி பச்சை நிறம் என்று கதைப்போம், ஒலி பச்சை நிறம் அல்லது கபில நிறம். ஆனா கொமனா என்ன நேமடா, கபில அல்காக்கள், பச்சை அல்காக்கள்,
அடுத்தது பச்சை கலந்த சிவப்பு நிறம் என்றாலும் அவை வந்து சிவப்பு அல்காக்கள். அடுத்தது மூன்றாவது விஷயம் வந்து என்ன கதை, கபில அல்காக்கள். ஆனா அவை நிறத்தை எப்படி கதைப்பேன், கபில நிறம் அல்லது ஒளி பச்சை நிறம் என்ற மாதிரி கதைச்சு கொள்வோம். ஒளி பச்சை நிறம் என்ற மாதிரி கதைப்போம். ரைட். லாஸ்டா இருக்க போறவர் தான் ஆரண்டு கதை என்னடா, டயட்டம். என்ன பேர், டயட்டம். அப்ப டயட்டங்களுக்கு நான் எல்லாத்தையும் ஒரு பார்வையில் எழுதுவோம் பண்ணதுக்காண்டி கிடைச்ச இடத்துக்குள்ள எல்லாம் எழுதி கொண்டிருக்கேன்டா. ஏனெண்டா அதை மிச்சத்தை நான் இதுல என்ன செய்யல, அழிக்க இல்லை. ஏனெண்டா சும்மா நீ பார்க்கலாமாண்டா, ஒரே பார்வையில நீ பார்த்து விளங்கி கொள்ளுவா என்றதுக்காண்டித்தான் நான் எல்லாத்தையும் இதுக்குள்ள எழுதி குழப்ப இல்லை. என்ன எழுதி குழப்பி கொண்டிருக்கிறேன் நான், நீ வந்து விஷயத்த விளங்கி கொள்ளலாம். அதாவது வந்து அடுத்ததா டயட்டத்தை பேர், டயட்டமா டயட்டம். என்ன பேர் சொல்றேன்டா, டயட்டம். இதை நான் இங்க கீழே அண்டர்லைன் பண்ண மாட்டேன். ஏனென்றா அது ஒரு இங்கிலீஷ் டேர்மான ஒரு ஆள் தான் டயட்டம். அதை தமிழ்ல சொல்றேன்டா தயட்டங்கள் என்று சொல்லலாம். டயட். இந்த தயட்டங்களடா வேறுபட்ட கட்டமைப்பை கொண்டு இருக்கலாமா, வேறுபட்ட கட்டமைப்பு. ரைட். இப்படி ஒரு ஷேப்ல வந்து இருக்கலாமடா. இல்லாட்டி வந்து ரைட் இப்படி ஒரு ஷேப்ல இருக்கலாம். இப்படி நீளப்பாட்டுக்கு இருக்கலாம், அல்லது வட்ட ஷேப்ல இருக்கலாமாடா. இல்லாட்டி வந்து ஒரு முக்கோண ரை ஆங்கிள் ஷேப்லயும் வந்து இருக்கலாம். ரைட். அப்ப டயட்டம் வந்து பாத்தீங்கன்னா வேறுபட்ட வடிவங்கள்ல இருக்கலாம். என்னடா வேறுபட்ட வடிவங்கள்ல இருக்கலாம். ஆனா இரண்டு சம பகுதிகளாக வேறுபடுத்தக்கூடிய மாதிரி தான் இருக்க போகுது. இதை இப்படி செய்யலாம், இதை இப்படி செஞ்சு இப்படி செய்யலாம், அல்லது இப்படி செய்யலாம். அப்படி என்னடா, அதாவது இரண்டு என்னது சம பகுதிகளாக பிரிக்கக்கூடிய மாதிரி தான் யார் இருக்க போறார், இந்த டயட்டம் வந்து இருக்க போற. டயட்டம் வந்து மற்ற மகள்ல இருந்து ஏன் வேறுபடுறாருண்டா, இவர் வந்து தனிக்கிழமை. இவர் வந்து என்ன சொல்லுவாப்பமாடா, தனிக்கிழமை. ஏன் மற்ற மூன்று பேரும் ஆர் உல்வா, ஜெலீடியம், சாகசம். உல்வா, ஜெலீடியம், சாகசம். அவர் எல்லாமே என்னது பல்கலத்தாலான பிரிவிலி என்று கதைக்கும். இங்க அப்படி கதைக்கிறீங்களா, பிரிவிலி என்ன மாதிரி எல்லாம் கதைக்க மாட்டோம். இவர் தனிக்கலத்தாலானவை, தனிக்கலத்தாலானவை. ஆற மாதிரி முன்னுக்கு இருந்து நான் படிச்சோம், பரமேசியம், யூக்ளினா, அமீபா மாதிரி இவரும் ஒரு தனிக்கலத்தால் ஆனவை. இதெல்லாம் இருகலை சாவியில மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். எது, இந்த தனிக்கலத்தால் ஆனவை என்ற ஒரு கதை. ஓகே, இது தனிக்கலத்தால் ஆனவை. அதே நேரம் மற்ற மூன்று பேரும் கடல் வாழ்க்கை மட்டுமென்று கதைக்கிறேன். எது, உல்வா, ஜெலீடியம், சாகசம். ஆனா இவர் வந்து ரெண்டுலையும் இருக்க போறாருடா. நன்னீர்லையும் இருப்பார், நன்னீர்லையும் இருப்பார், அண்டு கடல் நீர்லையும் இருப்பார். நன்னீர்லையும் இருப்பாராம், கடல் நீர்லையும் இருப்பாராம். ஆர் டயட்டம் என்று ஒரு ஆள் வந்து நன்னீர்லையும் இருப்பார், கடல் நீர்லையும் இருப்பார். இதுவும் வேறுபடுது தானே, இதுவும் வேறுபடுது. அப்ப இனி அந்த வேர் போன்ற பற்றுறுப்பு பல்கலத்தாலான விரிவிலி எல்லாம் இங்க கதைச்சு கொண்டு இருக்கலாது. அது கொமனான கேரக்டர்ஸ். ஆனால் டயட்டத்துக்கு கதைக்கலாது. டயட்டம் ஒரு தனிக்கிழமை என்றபடியா அங்க இருக்கிற கேரக்டரை எல்லாம் இங்க கொண்டு வந்து கம்பேர் பண்ண முடியாதடா. இவர் தனிக்கிழத்தால் ஆனா அங்கே நுணுகு காட்டிக்கூடியத மாதிரி தான் இருக்க போறார். அடுத்தது வந்து கடல் வாழ்க்கை மட்டும் இல்ல, கடல்லையும் இருப்பார், நன்னீர்லையும் இருப்பார். ரைட். இனி கொமனான கேரக்டர் கொஞ்சம் இருக்குதானே. எது, கலச்சுவர் கூறு, ஒளி தொகுப்பு நிறப்பொருள், சேமிப்புணவு. அதெல்லாம் இவருக்கு இருக்கத்தான் போறார். என்ன சொல்லுவாப்பம், அதாவது இதுல எழுது, இதுல ஒரு இடம் இருக்குதானே, ஒரு கவனித்து கொள்ளா. ரைட். அதாவது கலச்சுவர் கூறு, அதாவது கலச்சுவர் கூறு. எது கலச்சுவர் கூறுண்டாடா, பெக்டின், சிலிக்கா. என்ன பேர், பெக்டினும். அடுத்தது என்ன சொல்லுவாப்பம், சிலிக்காவும். டேய் முந்தி நான் படிக்க இந்த 4 பேரிட்டையும் செலுலோஸ் இருக்கும், அதுக்கு மேலதிகமா சில கூறுகள் இருக்கும்னு தான் படிச்சேன்.
செலிலோஸ் இருக்க போதேன். முதல் மூணுக்கும் சொன்னா தானே, உள்வாயில செலிலோஸ் மட்டும், அதே மாதிரி ஜெலீடியத்திலையும் செலிலோஸ் இருக்குது. சாகசத்திட்ட செலிலோஸும் அல்ஜீனிக் அமிலம் என்று இன்னொரு ஆள் வந்து அட்டாகிறார், அல்ஜீனிக் அமிலம். இங்க வந்து செலிலோஸ் சொல்லாம பெக்டின் சிலிக்கான்னு தான் மென்ஷன் பண்ணீங்க. ஆனா செலிலோஸும் இங்க என்ன செய்ய போகுது, இருக்கத்தான் போகுதடா. ஆனா உங்க புக்ல இல்ல, சாரி. அப்ப சோ இங்க பெக்டினும் சிலிக்காவும் என்ற ஒரு கதையை தான் பாக்குறோம். இங்க கலச்சுவர் கூறா பெக்டினும் சிலிக்காவும். அடுத்தது சேமிப்புணவு. என்னடா சேமிப்புணவு? என்ன சேமிப்புணவு? இங்க சேமிப்புணவு யாருன்னு பார்த்தால் கிரிசோலமினாரின். இதெல்லாம் பொது சேர்வைகளா? என்ன பெயரடா? கிரிசோ கிரிசோலமினாரின் கிரிசோலமினாரின். ரைட். அண்ட் இன்னொரு ஆள் இருப்பார், எண்ணெய்கள். யாரடா? எண்ணெய்கள். என்ன பேர்? கிரிசோலமினாரின் அண்ட் எண்ணெய்கள். இங்க ரெண்டு சேமிப்புணவா இருக்க போறார், கிரிசோலமினாரினும் அடுத்தது வந்து எண்ணெய்களும் இருக்க போறார். அடுத்தது யார்? லாஸ்டா ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். என்ன பேருடா? ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். ரைட். ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் அதே மாதிரி தான், சாகசம் மாதிரி மூன்று பேரும் பெறுவின. குளோரோபில் ஏ, குளோரோபில் சி, சாந்தோபில் வர போறார். அதுக்கு மேலதிகமா கெரட்டீனும் இருக்க போறார். அப்ப யார்? குளோரோபில் ஏ, குளோரோபில் சி, அடுத்தது கெரட்டீன், கெரட்டீன். அடுத்தது யார்? சாந்தோபில், சாந்தோபில். ரைட். அப்ப அங்க இருக்கிற சாகசத்தோட ஒப்படைக்க ஏர் இங்க கூடண்டா, கெரட்டின் கூட விட ஏர் குளோரோபில் ஏ, குளோரோபில் சி, அடுத்தது கெரட்டின், சாந்தோபில். இதுல குளோரோபில் ஏ, சி, சாந்தோபில் ஆல்ரெடி சாகசத்திலேயே இருக்குது. ஆனா இவர்கிட்ட இருக்க போறது எக்ஸ்ட்ராவா கெரட்டீனும் இருக்க போகுது. என்னவா இருக்க போகுது? எக்ஸ்ட்ராவா வந்து கெரட்டீனும் இருக்க போகுது. இங்க சிலிக்கா இருக்கிறதால, இங்க சிலிக்கா இருக்கிறதால இவற்ற கலச்சுவர் கண்ணாடி போன்று என்னடா பளபளப்பா இருக்க போகுது. ரைட். கண்ணாடி போன்று காணப்படும். எது? இவற்ற கலச்சுவர். ஏனென்றா சிலிக்கா இருக்கு, சிலிக்கா இருக்கிறபடியா இவற்ற கலச்சுவர் வந்து கண்ணாடி போன்று என்னவா இருக்குமாடா, பளபளப்பா தான் இருக்கு. நீ மைக்ரோஸ்கோப்ல வச்சாலே லைட் எரியிற மாதிரி தான் இருக்கு. நீ வச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும், டயட்டத்தை மினுங்கி கொண்டு இருக்கும். அப்படி எல்லாமே நாங்க எழுதுறது இல்ல. ஆனா நுணுக்காடியில டயட்டத்தை வச்சு பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும். இன்னும் ஒரு கடல் தண்ணியை நீ கிள்ளி, ஒரு கிழங்குலா இருக்கிற ஒரு கடல் தண்ணியை கிள்ளி கொண்டு மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாத்தீங்கன்னா வேறுபட்ட டயட்டை எக்கச்சக்கமா நீ நுணுக்காட்டியில பாப்பா. இன்னும் மேலவெல்ல உதெல்லாம் காட்டி இருப்பாங்களா தெரியலடா. இளவெல்ல பள்ளிக்கூடத்துல உதெல்லாம் எடுத்து செய்யறாங்களே, பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் எடுத்து செய்யறாங்களே, இல்ல தானடா. சிலது செய்வாங்களா, ஐ டோன்ட் நோ. சில பேர் சரியான சின்சியரான ஆக்கள் இருக்காங்க, அப்ப அவங்க வந்து எடுத்து செய்வாங்க. நான் எல்லாரையும் சொல்லல. நான் போய் நான் இங்க எடுத்து செய்யல, இங்க நுணு கடையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா பள்ளிக்கூடத்துல ரிசோர்சஸ் இருக்கு இல்லடா, அதை நீ பயன்படுத்த இல்லை வேணும், மேக்சிமம் பயன்படுத்த வேணும். ரைட். ஓகே. அப்ப இங்க கண்ணாடி போன்று கிளச்சுவர் இருக்க போது என்ன, நாங்க சிலிக்காயிரு. ரைட். அப்ப சேமிப்புணவு என்ன? சேமிப்புணவு என்னடா? கிரீசோ லெமினாரின் அண்ட் எண்ணெய்கள். சாகசத்திட்ட லேமினாரின், ஜெலீடியத்தில புளோரிடியன் மாப்பொருள். அதே மாதிரி உள்வாட்ட என்னடா, உள்வாட்ட என்ன இருக்குது, அதாவது மாப்பொருள், மாப்பொருள். இங்க வந்து பாத்தீங்கன்னா கலச்சுவர் கூறு பெக்டின் சிலிக்கா. சாகசத்துல செலிலோஸும் அல்ஜினிக் அமிலமும். ஜெலீடியத்துல செலிலோஸ், உள்வாயில செலிலோஸ். ஒளித்தோப்பு நிறப்பொருள். உள்வாயில குளோரோபில் ஏபி, குளோரோபில் ஏபி. அதே மாதிரி ஜெலீடியத்தில குளோரோபில் ஏ, டி, பைகோபிலின் புரதங்கள். சாகசத்திட்ட ஏ, சி, சாந்தோபில். அடுத்த டயட்டத்திட்ட ஏ, சி, கெரட்டின், சாந்தோபில் உண்டு. 4 வர போறார், 4 வர போறார். ஓகே. இதுக்கு மேலதிகமா டயட்டத்துல வந்து பல வடிவங்கள் காணப்படும் சொன்னா, 2 சம பகுதிகளா பிரிக்கக்கூடிய மாதிரி ஒரு கண்ணாடி போன்ற கிளச்சுவரை கொண்டிருக்கும் என்ற மாதிரி எல்லாம் இருக்கு. தனி கிளத்தாலானது. பல் கிளத்தாலான பிரிவிலேயே நீங்க கதைக்க கூடாது, கிளச்சுவர் எல்லாம் இருக்கும். நார்மலா அல்கே மாதிரி தான். அந்த மெட்ட 3 அல்கையிலையும் இருந்து வேறுபட போற கேரக்டர் அது பல்கலத்தாலான பிரிவிலி, இது தனிக்கிளம் பிரிவிலி என்று கதைக்கிறே இல்லை. அது கடல் வாழ்க்கை மட்டும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நன்னீரும் இருக்கு, கடல் நீரும் இருக்கு. அதே நேரம் அங்க வேர் போன்ற பெற்றுறுப்பு, இலை போன்ற தகடு இந்த மாதிரி சில கதைப்போம் இல்லை, அதெல்லாம் இங்க கதைக்கிற இல்லை. இங்க எல்லாம் கதைக்க மாட்டோம். இது தனி கிளத்தாலான அங்கி. ரைட். கதை விளங்குது. அந்த படத்தை பார்த்தபடியா நீ உனக்கு தெரியும், பல்வேறுபட்ட வடிவங்கள். ஒரு 3 வடிவம் இல்லடா, பல ஆயிரக்கணக்கான வடிவம் இருக்கு டயட்டத்துக்கு. உங்க புக்லயோ ஒரு படம் இருக்கிற மாதிரி தான், ஒரு ஸ்கூல்ல சர்ச் பண்ணிப்பார், டயட்டம் உண்டு, எக்கச்சக்கமான வடிவம் இருக்கு.
அப்ப லாஸ்டா இவட்ட கலர் என்ன? இவட்ட கலர் வந்து பொற்கபில அல்காக்கள், பொற்கபில நிறமானவை. என்ன நிறமாமடா? பொற்கபில நிறம் என்கிற எழுத இடத்தையே காண இல்ல. என்னது லாஸ்ட் அழிவு விடுறேன். எது? பொற்கபில நிறமானவை. பொற்கபில அல்கே என்று சொல்லுவோம். அல்கா என்னது? பொற்கபில அல்கா. அப்ப முதலாவது உள்வா பச்சை அல்கா, இரண்டாவது ஜெலீடியம் சிவப்பு அல்கா, இரண்டாவது ஜெலீடியம் சிவப்பு அல்கா, மூன்றாவது சாகசம் கபில அல்கா, கபில அல்கா, நாலாவது டயட்டம் பொற்கபில அல்கா, பொற்கபில அல்கா. இதை டோட்டலா சேர்த்து ஒரு டேபிள் ஃபார்முல போடலாம். அதை நீ வீட்டை ஒருக்கா செஞ்சுப்பேன். எப்படி? அதாவது முதலாவது வாழ்விடம் எல்லாத்துக்கும் எழுது. 7 பேரையும் இங்க போட்டு டேபிளா போ. வாழ்விடம் ஓகே. அதாவது முதலாவது நான் சும்மா சொல்றேன்னா எது? யூக்ளின். இப்ப வாழ்விடம் நீங்க இயல்பு போடுற. யூக்ளினா என்ன? நன்னீர் கடல் நீர், நன்னீர் கடல் நீர். அடுத்தால் ரெண்டாவது பெரமேசியம், நன்னீர் மட்டும். அடுத்த மூன்றாவது அமீபா, நன்னீர் இருக்கு, கடல் நீர் இருக்கு, ஒட்டுண்ணிகளும் இருக்கு, ஒட்டுண்ணிகளும் இருக்கு. அதுக்கு பிறகு இருக்கிறவன் உள்வா ஜெலீடியம் சாகசம். 3 பேருக்கும் சேர்த்து அம்புக்குரிய போட்டு கடல் வாழ்க்கைன்னு போட்டு விடு. தனித்தனியே எழுதுறது கடல் வாழ்க்கைன்னு சேர்த்து அம்புக்குரிய போட்டு கடல் வாழ்க்கை. அடுத்தது நன்னீர் கடல் நீர். ஓகே. இனி தனிக்கிழம் பல்கிழம் போடு. முதல் 3 பேரும் தனிக்கிழம், கடைசியா இருக்கிறவரும் தனிக்கிழம், நடுவுக்குள்ள இருக்கிற 3 பேரும் பல்கிழம். அப்போ ஒரு சில பிள்ளைகள் அப்படிதான் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கீங்க. என்னன்னா இது ஒரு ஞாபகப்படுத்துறது சரியான கஷ்டமான விஷயம் என்னன்றா இவ்வளவு ஞாபகப்படுத்துறது. ரைட். அப்ப நாங்கள் ஓடுறா முதல் சொல்லுவோம். இது யூக்ளினா, பெரமேசியம், அமீபா, உல்வா, ஜெலீடியம், சாகசம், டயட்டம் ஓடுறா எழுதி போட்டு அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எழுதுவோம். முதலாவது ஆள் தனிக்கிழம், இரண்டாவது ஆள் தனிக்கிழம். அப்ப முதல் 3 பேரும் தனிக்கிழம், கடைசியாலும் தனிக்கிழம், நடுவுக்குள்ள இருக்கிற 3 பேரும் பல்கிழம் ஒன்று பாடமாகுது. சரி. ஆனா பேருந்து அங்க போய் ஓர்டரை மாத்தி விட்டுச்சுன்னா எக்ஸாம் பிழைச்சு போயிடும். என்ன ஓர்டரை மாத்தி விட்டது? முதலாவது பெரமேசியன், ரெண்டாவது அமீபா, மூன்றாவது யூக்ளினான்ற மாதிரி ஏதாச்சும் தன்னுக்குள்ள இடமாற்றம் செஞ்சு விட்டுச்சுதண்டா அப்படி படிச்சாலுன கதை முடிஞ்சு. எப்படி படிச்சாலுன கதை? முதல் 3 பேரும் தனிக்கிழம், கடைசி தனிக்கிழம், நடுவுக்குள்ள இருக்கிற 3 பேரும் பல்கிழத்தாலான பிரிவிலி என்று படிச்சா உனக்கு நார்மலா என்ன தெரிஞ்சிருக்க வேணும்? ஓர்டர் தெரிஞ்சு. ஓர்டர் தெரிஞ்சா தானடா அதை அப்ளை பண்ணலாம். அடுத்த போசனை முறை. அல்கேஜாவும் இங்க கதைக்கு எல்லாம் நான் உனக்கு தெரியணும். அல்கேஜாவும் தற்போசனிகள் ஒளித்தோப்பு செய்யறது. ஒளித்தோப்பு நிறப்பொருள் எழுதியிருக்கேன். சேர்ந்து ஒளித்தோப்பு நிறப்பொருள் எழுதி நான் தற்போசனையா பிரபோசனையா நான் கதைக்கல. அவனும் கதைக்கல தானடா. அவனும் கதைக்கல தான். இங்க ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் கதை கேட்கே மாடு மைண்டுக்குள்ள ஞாபகம் இல்லை வரும். என்னன்னு இவை தற்போசனிகள் ஞாபகம் வரும். அப்ப கடைசியா இருக்கிற 4 பேரும் தற்போசனி, நடுவுக்குள்ள இருக்கிற 2 பேரும் பிரபோசனி. யார்? பெரமேசியமும் அமீபாவும் பிரபோசனி, யூக்ளினா என்ன? கலப்பு போசனி. அப்ப போசனை முறை என்று எழுது, ஒளித்தோப்பு நிறப்பொருள் எழுது, செமிப்புணவு எழுது, கலச்சுவர் கூறு எழுது, சருமம் எழுது. எல்லாத்தையும் ஒரு டேபிளா போட்டு விடு. ஒரு டேபிளா போட்டு விடு. அதுக்கு மேலதிகமா படத்தை ஞாபகம் வச்சிரு. ஸ்பெசிபிக்கா என்னென்ன கேரக்டர் இருக்குது? ஸ்பெசிபிக்கா குமிழுருவான வழி நிரப்பப்பட்ட மிதவைகள் சாகசம், சாகசம். அதே மாதிரி மாக்கரு, நுண்கரு, பெரமேசியம், சவுக்கு மூளை, யூக்ளினா, போலிபாதம், அமீபா. அப்படியே அடிச்சு டக்குன்னு அந்த படத்தை ஞாபகம் வச்சிருந்தா அடிச்சு நொறுக்கி விட்டா சரி. ஒரு சின்ன விஷயம் புரோட்டீஸ்டா ஒரு எம்சிக்கு வர்றது ஃபைனல் பேப்பர். அதர்வைஸ் இந்த புரோட்டீஸ்டாக்கு பதிலா பங்கையில கேள்வி வரும். பங்கையில ஒன்றை விட்டு ஒரு வருஷம் தான் மாறி மாறி வருது. புரோட்டீஸா பங்கு. அதுக்கு இந்த வருஷம் புரோட்டீஸா, அதுக்கு முதல் முறை பங்கு, அதுக்கு முதல் முறை புரோட்டீஸா நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. மாறி மாறி தான் வரும் எம்சிக்குள்ள புரோட்டீஸா வாங்க. அதே நேரம் இருக்கிளை சாவி சம்டைம்ஸ் வருது. இருக்கிளை சாவி அதை நான் அடுத்த வகுப்புல அந்த இருக்கிளை சாவியை செஞ்சு காட்டுறேன். இருக்கிளை சாவியை வேற வேற அந்த ஃபைலமும் படிச்சா பிறகு அதுக்குரிய இருக்கிளை சாவி. சில பேருக்கு இந்த டைகோட்டமஸ் கீ ஒரு பிரச்சனையா இருக்கு. சில பேருக்கு ரன் பண்ண தெரியாது. அட்வான்ஸ் லெவல்ல எனக்கு கூட இதுல ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. பேருந்து செகண்ட் சைட்ல ஓகே ஆயிட்டுடா. முதல் படிப்பிக்க விளங்க இல்லை வேணும் இருக்கிளை சாவி என்ன என்னன்னு. ரைட். சிலதுகள் கீழே இருந்து மேல போறது எல்லாமே இருக்குது. அப்பேக்கு எல்லாம் பிழைக்கும். இருக்கிளை சாவியை பற்றி தெரிஞ்சிருந்தா உனக்கு தெரியும் நான் என்ன கலைக்கிறேன். சில பேருக்கு கஷ்டம், சில பேருக்கு ஈஸி. அதை விளங்கி கொள்ளுவோம் அடுத்த வகுப்புல. அப்ப உனக்கு புரோட்டீஸ்டா விளங்கிட்டா. புரோட்டீஸ்டாவின் படத்தை ஒருக்கா ஞாபகம் வச்சிரு. புரோட்டீஸ்டாவில இருக்கிற ஸ்பெசிபிக் கேரக்டரை ஞாபகம் வச்சிரு. ஈஸியா கேள்வி ஒருக்கா விளங்கி கொள்ளு. இப்ப நான் இதை படிப்பிச்சு வைக்கிறேன். வேணுமெண்டா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நீ அடிக்கலாம். அடிச்சு அதுல இருக்கிறத ஒரு டேபிளா போடலாம். அல்லது ரிசோர்ஸ் ஒருக்கா போய் படிச்சு பார்க்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ், அப் டு யூ. ரைட். ஓகே. வி வில் see. அடுத்த வகுப்பு.